Okay. So, hi, Pasangla. Everyone. So, Pasangla, everyone put your comments and உங்களோட names எல்லாமே comment sectionல போடுங்கடா பசங்களா. Yes, today we are starting with the 3-mark questions. We are going to see 53-mark questions. ஒரு 53-mark questions பார்க்க போறோம். See, ரொம்ப கஷ்டமான பகுதியே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் தான். சரியாடாமா? ஐ எம் டேம் ஷோர் இந்த 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ன்றப்போ 5 மார்க்ஸையும் நீங்கள் பொழைச்சிப்ப 2 மார்க்ஸ்லேயும் நீங்கள் பொழைச்சிப்பீங்க. அண்ட் இந்த 3 மார்க் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னு பார்த்தா 4 தான் இருக்கும். தெரியாத கொஸ்டின்னு வரும்போது எதடா சூஸ் பண்ணுறது? இப்போ அந்த சூஸிங் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். ஓகேவாடாமா? ஸோ திஸ் இஸ் வை மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே எனக்கு தோணுன ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இதுதான். 3 மார்க்ஸ் இஸ் ஆல்வேஸ் டஃப் வென் வி கம்பேர்ட் வித் 2 and 5 மார்க்ஸ். ஓகேவா? அது ஏனே தெரியாது. அது 2 கட்டானா தான் இருக்கும். ரைட்ரா பசங்களா? எஸ். ஹாய் எவ்ரிவன். ஸோ அந்த மாதிரி இருக்க 3 மார்க்ஸில் ரொம்ப ஹை ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் மக்களே, உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு ஐ எம் கிவிங் a 24-hour plans. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து கம்பல்சரி கொஷின்ஸுக்கான வீடியோஸும் உங்களுக்கு நாளைக்கு வரப்போகுது. இது வரைக்கும் என்னென்ன கம்பல்சரி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லா லிஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா ஷீட் ஃபார் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே எவ்ரிவன். ஸோ ஃபார்முலா ஷீட்ஸ் வந்துட்டு எஸ்டா பசங்களா, ஃபார்முலா ஷீட்டை வந்துட்டு நாளைக்கு 5 மார்க் லைவோட பிடிஎஃப்லாம் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபார்முலா ஷீட் நாளைக்கு 5 மார்க்ஸ் லைவோட ஷீட்டில் அட்டாச் ஆயிரும். டன் பசங்களா? எஸ். தீமினல் கிளாஸ் காட்டலையா? ராஜலக்ஷ்மி இட் இஸ் ஷோயிங் டாமா. எல்லாரும் இருக்காங்க பாருங்க. ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். Okay, so everyone, we will start here. So yesterday 2 marks PDF இன்னும் அட்டாச் ஆகலையா? ஒரே நிமிஷம்டாமா. என்ன அட்டாச் ஆகல? Once again, put a reminder so that we will start by course. யாடா பசங்க, அதுக்கு முன்னாடி can we have like ஒரு என்ன சொல்றது, என்னடா ஏதாவது ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ கேன் வி ஹாவ் சம் ஒரு பஞ்ச் லைன், ஒரு 5 மினிட்ஸ்க்கு பஞ்ச் லைன். உங்களுக்கு நீங்களே ஒரு பஞ்ச் லைன் கொடுங்க. ஓகேங்களா? ஃபார்முலா ஷீட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5 மார்க்ஸ் லைவ்ல நான் அட்டாச் பண்ணுற பசங்களா, லைக் இது செய்யலைன்னா இப்படி ஆயிரும் அப்படின்றத பஞ்சா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க. அதுக்குள்ள நான் இங்கே அட்டாச்மெண்ட்டை முடிச்சிடுறேன். யாடா பசங்களா? நெவர் கிவ் அப். அது பஞ்ச் லைனே கிடையாது. பரமா படிடாவா? ஓகே, நான் ஒரு தடவை படிச்சா 100 டைம் படிச்ச மாதிரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் இனஃப். கட் ஆஃப் இல்லைன்னா வீட்டில் எக்ஸாம் இல்லை. ஏய், இட் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. நீ ஆடுறா கபிலா, இது நம்ம ஆட்டமா? பாடுறா. எல்லாருமே சூப்பரா எழுதுறீங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹாஸ் வெரி கண்டென்ட் கிரியேட்டிங். உங்களுக்குள்ளே ஒரு நிறைய கண்டென்ட் கிரியேட் இருக்குடா பசங்களா. யா, ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் எவ்ரி ஒன். சரி, ஓகே, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே 100க்கு 100 உண்மையான தகுதிகள் தான். எஸ். ஓகேவா? நான் கொடுக்குறத படிச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் அபோவ் 80+ பசங்களா. சரிங்களா? ஸோ ஒரு வாட்டியும் முடிவு பண்ணிட்டா டே எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க. வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வீ கேன் கட் ஆஃப். தூக்கலைன்னா எனக்கு தூக்கம் தான். குட் எவ்ரி ஒன், வெரி குட். எஸ். ஸோ பசங்களா, நம்மளோட வெரி பர்சனல் அட்டென்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக அட்டென்ஷன் கொடுக்குறது. யூடியூபாக இருக்க லைக் வாட் எவர், நம்ம யூடியூப் கிளாஸஸில் பர்சனல் அட்டென்ஷன்ஸ் கொடுத்து ஜேஇ அண்ட் நீட்டுக்காக ஆஃப்லைன் சென்டர்ஸில் தே கிவிங் வெரி எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன். ஏன்னா இனிமேல் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் போக போகுது. ஸோ நீங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு திஸ் இஸ் தி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கேன் யூ சி ஹியர்?
எஸ். ஸோ எந்த கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன் என்னடா பசங்களா 5 மார்க்ஸில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கனவு டெஸ்ட் சீரியஸ் வந்து 20 out of 20 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ரியலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸில் டெஃபினெட்லி யூ கேன் கெட் இன் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஓகேங்களா? அது ரிலேட்டடாகவும் இல்லை எக்ஸாக்டாக அதே தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. டே பசங்களா, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் வெரி, உன்னோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இனிமேல் மோட்டிவேஷன் தான் உன்னோட வேர்ட்ஸே தூக்கி நாங்கள் போட போகிறேன். ஓகேவா? ஸோ வி வில் ஹாவ் அ டீல் லைக் திஸ். ஓகே, ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா? நோ மோர் டாக்ஸ். ஸோ கேன் வி ஆல் ஸ்டார்ட்? 50 கொஸ்டின்ஸ், 50 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 50 கொஸ்டினை அழகாக பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு தூங்க போகிறோம். காலையில் 4 மணிக்கு வரணும், ரைட்? ஸோ எல்லாரும் ஏமாற்றக்கூடாதுடா பசங்களா. எல்லாரும் இப்போவே ப்ராமிஸ் பண்ணுங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃபார் லைக் நாளைக்கு லைவ் ஒரு 6 o'clock வைங்க மேம். 6 o'clock வச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஸோ காலையில் நீங்கள் லைக் 6 is மிட், அது வந்து ஒரு மார்னிங்கே கிடையாது. ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோங்கிறது மார்னிங், பட் 6 is நாட் அ மார்னிங். நீ 6க்கு உட்காந்து படிச்சேன்னா அது முடியாது. ஏன்னா பாதி நேரத்தில் நீ சாப்பிட போவ, பாதி நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஓகே, பட் 4 to 6னா உங்கள் வீட்டில் யாருமே எந்திரிக்க மாட்டாங்க, ஒன்று யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யூ வில் டெஃபினெட்லி அட்டென்ட். அந்த இடத்துல இதெல்லாம் நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் படிக்கும் போது மேலேருந்து ஒரு காஸ்மோசிக் எனர்ஜி வந்து உங்கள் தலையில் உட்காரும். ஸோ தட் நீ படிக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், ரைட் பசங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிலீவ்ஸ் இருக்குது. யூ பிலீவ் இட். 4 to 6 இஸ் அ வெரி குட் டைம். அதில் படிக்கிறது எல்லாமே சூப்பராக ஞாபகம் வரும். சரிங்களா? ஒரு half a day தான், அதுக்கப்புறம் நீ கூட தூங்கிக்கோ. ஓகே, ஸோ மார்னிங்கே படித்து முடிச்சிடலாம். அண்ட் ஈவினிங் நீங்கள் தூங்குங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. டன்? எஸ் டா பசங்களா, ஐ எம் லேட் இன் 2 days. ஸோ சாரி ஃபார் திஸ். எஸ் எவ்ரி ஒன். ஸோ டீல் நாளைக்கு 4 o'clock we have 5 marks லைவ். ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரியா? இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். சரி, ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மேடமா? யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா 3 ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்புக்கு மார்க் நிச்சயமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா AX is equal to B. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னடாமா? AX is equal to Bக்கு நம்மளுக்கு மார்க் இருக்கு. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், வேரியபிள் மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் மூணுமே தனித்தனியாக எழுதணும். ஓகே, ஸோ 2 5 1 2 x y and -2 -3. சரிடாமா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் எக்ஸ். எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? A இன்வர்ஸ் B அப்படின்னு வரப்போகுது. கரெக்டாடா பசங்க? ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஹாவ் டு ஃபைண்ட் தி இன்வர்ஸ். வாட் இஸ் இன்வெர்ஸ்? நம்ம இன்வெர்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. எதுக்கெல்லாம் மார்க்குன்னு சொல்லி நான் இப்பவே சொல்றேன். இந்த விஷயத்தெல்லாம் எழுதுனாதான் மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண ஆஃபியா. ஓகே, இதுக்கு மார்க் இருக்குடாமா. ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் யூ ஹாவ் மார்க். அண்ட் இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ நாம ஹைலைட் பண்றது இந்த எல்லோஸ் அதெல்லாமே பேசிக்லி நீங்க எழுதியே ஆகணும். சரியாடா பசங்களா? எஸ். யா, ஃபார்ம் 5 மார்க்ஸ் நாளைக்குடாமா. ஓகே, ஒரு ஃபுல் டே 5 மார்க்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஒன், வாட் இஸ் யுவர் டிட்டர்மினன்ட்? எல்லாரும் வேகமாக ஆன்சர் பண்ணும். வி ஆர் வெரி குட். நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ கடன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த டிட்டர்மினன்ட்? அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ் 2 4. ஸோ 4 - 5 which is -1. ஓகேங்களா? வாட் இஸ் யுவர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏடாமா? வாட் இஸ் யுவர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ? டிட்டர்மினன்ட்ஸ் டயகனல்ஸை மாற்றிக்கணும், மற்ற 2 பேர்த்துக்கும் சைனை மாற்றணும், ரைட்? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா யூ கேன் அபோவ் லைக் இந்த கொஸ்டின் யார் கேட்டாலும் பரவாயில்ல. மை அப்பரண்டிஸ் இஃப் யூ ஆர் ஹியர், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கலாம்டா பசங்களா? யூ கேன் டேக் அபோவ் 85 மார்க்ஸ். ஓகேவா? வேணா நான் இங்கே எழுதி வச்சிடுறேன் 85+. ஓகே, ஸோ பசங்களா see this. What is the A inverse then? It is 1 -1 into 2 2 -5 -1 into what is a B matrix? B matrix என்னடாமா? -2 and -3. So yes, your answer is very good. First row, first column. So you will be having -11 and 4 to எத்தனை மணிக்கு? 4 to maximum 10 உள்ள முடிக்க பார்க்குறேன். 10 முடிக்க முடியலனால I can go up to 11. சரிடாமா? See, yeah. So -11 to what பசங்களா? 100க்கு ஃபுல்லாக படிக்கணும். 100க்கு ஃபுல்லாக படித்தாதான் படிக்க முடியும். சரிங்களா? 100ங்கிறது இட்ஸ்
இட்ஸ் எமோஷன். அந்த எமோஷன்ஸ் வரணும் அப்படின்னா ஃபுல் ஹார்வர்ட் போடணும். ஓகேவா பசங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -11 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே எவ்ரிவன், காட் இட்? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இது இல்லைனாலும் சரி, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 3 மார்க்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தும் செகண்ட் சாப்டர்லேருந்தும் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவாடா பசங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர் செகண்ட் சாப்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லையுமே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இந்த மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கேட்கப்படலாம். இல்லைனா ரேங்க்கு கேட்டுருவோம். இல்லைனாலும் யார் கேட்டுருவாங்க? ரேங்க்கு கேட்டுருவாங்க. சரியாடாமா? சாப்டர் வைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், மிக்ஸ் பண்ணி கொண்டு வரல. ஐம் கோயிங் வித் சாப்டர் வைஸ். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ரேங்க், ஹவு டு யூ ஃபைண்ட் தி ரேங்க்? ரேங்க்குக்கு எல் ஷேப். என்ன லெட்டர் ஞாபகம் வரணும்? எல் ஷேப். காலையில கூட உங்களுக்கு ரிவைஸ் பண்ணேன். கரெக்டாடா பசங்களா? இஃப் யூ ஹேவ் -1, ஸோ -1 ஸோ மேலே போட்டுருங்க. ஜஸ்ட் சேஞ்ச் தி ரோ 1 அண்ட் ரோ 3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ரோவை சேஞ்ச் பண்ணுமோ அந்த ரோவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவாடாமா? அவுட் ஆஃப் 90 ஆர் 100, அவுட் ஆஃப் 100 ஆமா. ஓகேங்களா? ஸோ இந்த 15 மார்க்ஸ் வந்துட்டு யூ கேன் கெட் ஈஸியில். அந்த 15 மார்க்ஸும் நான் சொன்ன கொஸ்டின்ஸில் வரும். பட் சம்திங் இட் மே பி கிரியேட்டிவ் ஆல்சோ, ஆர் நான் சொன்ன கான்செப்டில் வந்துடும். சரிடாமா? ஸோ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் பேசிக் தான் உங்களோட கொஸ்டின் பேப்பரும். கொஸ்டின் பேப்பர் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இப்போ பார்க்குற கொஸ்டின்ஸ்லேருந்து அதே தான் வரும். பட் இதே கொஸ்டின் டிட்டோவாக வராமல் கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் வரலாம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 இருக்குது. வாட் யூ வில் டூ? இவங்களை டார்கெட் பண்ணுங்க. 2 - 5 1 4. சரிங்களா? ஸோ 2வை 0 ஆக்கணும். யாரை 0 ஆக்கணும்? 2வை 0 ஆக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் -1. என்ன பண்ணணும்டாபா? இவனை நீ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஜஸ்ட் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் -2 4 6 and -4. Now you have to add it. ஆட் பண்ணுங்க நாமா. வாட் இஸ் யுவர் ஆட்? ஆடை மட்டும் சொல்லுங்க டக்குன்னு. எவ்ரிவன் யூ நோ ஆடிஷன் ரைட்? நம்மளுக்கு ஆட் பண்ண தெரியுமா தெரியாதாடாமா? எஸ், we know how to add them. So what is your answer? மேம் கிரியேட் மீன்ஸ் எப்படி மேம்? கிரியேட்டிவாக கேட்குறேன்டாமா, இல்லைன்னா அதே மாடலில் கேட்குறேன். போர்ட் கிளியரா இல்லையா பசங்களா? சி, நீங்கள் போர்ட் கிளியரா இல்லைன்னா யூ கேன் ஹேவ் வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைங்க. ஓகேவா? வீடியோ ரெசல்யூஷன் மேக் இட் டு பிக் ரெசல்யூஷனாக வைங்க. அதனால கிளாரிட்டி இல்லாமல் இல்லலாம். இல்லைன்ற பட்சத்தில் எஸ், ஓகேவாட பசங்க. யா, ஸோ இது 0 -1 7 and 0. வெரி குட். இப்போ தேர்ட் ரோக்கு என்ன பண்ணுவீங்க? 3 -8 5 and 2. இவனை 3ஆல் மல்டிபிள் பண்ணும். -3 6 9 -6. ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கடாமா. மார்னிங் 4 இருக்குடாமா. லைவ் இஸ் அட் மார்னிங் 4. What is his answer? Yeah, it is 0 -2 14 and -4. Good Rapasangla. 4 to 11. Yes, 4 to 11 or 10:30. We will surely complete within that. Okay ngla? Okay done. Board is not. Pasangla, board is clear. நீங்க zoom பண்ணி பாருங்க, உங்களுக்கு clarity பக்காவா இருக்கு. Right டா பசங்களா? Yes. ஒரு பிளர்ரா இருக்க மாதிரி இருக்கா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. டேமா, எனக்கு இங்கே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கேடா பசங்களா. ஐ கேன் சி மை செல்ஃப் இன் தி யூடியூப். நான் கிளாரிட்டியாக எனக்கு தெரியுறேனே. ஸோ பசங்களா, நவ் யூ சி. எஸ். வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் ஒன்? இவனை நீ 0 ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு இவங்கள. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கள 0 மாற்றுவீங்க. ஸோ -1 2 3 -2 0 -1 7 0. பசங்களா, இவங்கள நீங்கள் 0 மாற்றணும். வாட் யூ வில் டூ இட்? இவங்கள 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ 0 -2 14 and -4. இவங்களை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 -2 14 and 0. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 0 0 and it becomes 0. So you will be having -4. So what is your answer, Amma? Number of non-zero rows தான் உங்களோட answer. What is your answer then? Yes. R3 implies R3 -2 R2. உங்களோட answer என்ன? rank. Rank of matrix என்னடாமா? Your rank of matrix is 3. ஏன்னா 3 non-zero rows இருக்காங்க. Yes. With 1 marks. Yes, of course. With 1 marks 85 plus marks. இல்லை, with 1 marksன்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கு. ஓகேங்களா?
Yes, everyone. What is your doubt? என்னடாப்பா doubt? உங்களுக்கு என்ன doubt கேளுங்க. What is your doubt? Okay, everyone. So next question பாருங்க பசங்களா, verify the property. So verification properties வந்து நம்மளுக்கு 3 marksல கேட்பாங்க. So this ரொம்ப சப்பையான சம்ம, கரெக்ட்டுங்களா? So everyone, can you see this? What is transposed அம்மா? A transpose என்ன வரப்போகுது? 2197 வரப்போகுது. இவங்களுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. So A transpose the whole power inverse. What is happen? So we have to use determinant. Yes, first நீங்க determinants use பண்ணுங்க. இதோட determinant value என்னடாமா? 2 for 14 minus 9, which is okay வா? Now it's okay. நான் இருக்கிறதுக்கு போர்டு இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லடா பசங்களா. ஓகேங்களா? லைஃப் ஃபார் 11th physics. 11th physics இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஸ்டார்ட் ஆயிரும்டா பசங்களா. ஓகே, ஸோ இட் இஸ் 5. வெரி குட். வாட் இஸ் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்? ஏ டிரான்ஸ்போஸோட அட்ஜாயிண்ட் என்னது? டயகனல்ஸ் ரெண்டு பேத்துக்கும் இடம் மாத்துங்க, மற்ற ரெண்டு பேத்துக்கும் சைனை மாத்துங்க. ஓகேங்களா? யா, so very good. Yes, so what is your A transpose inverse? A transpose inverse is equal to 1 by 5 into 7 minus 1, 9 and 2. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா? Everyone got this answer. டி பசங்களா, you are spamming the பசங்களா, சரிங்களா? எல்லாரும் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே? யா, சாரி, -9. எஸ், சாரி. Yes. டே பசங்களா, your spamming is very disturbing. ஓகேங்களா? எல்லாருமே லைக் ஒரே கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க, மற்றவங்க டவுட்ஸ் பார்க்க முடியாம மாதிரி போயிடுது. ஓகேவா? ஸோ எஸ்டா பசங்களா, உங்களுக்கான நேற்று 2 மார்க்கான லைவ் பிடிஎஃப் வந்து கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிவன் ஜஸ்ட் லிசன் ஹியர். யா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இதில் உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லுங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியாதா? 2 cross 2க்கு டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? சே எஸ் ஆர் நோ. டோன்ட் ஸ்பாம் இட். ஓகே, 2 cross 2க்கு நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியலன்னு ஓப்பனாக சொல்லிடுங்க, பட் ஸ்பாம் மட்டும் பண்ணாதீங்க. யா, எவ்ரிவன் நோஸ் ரைட். என்ன பண்ணுவீங்க? அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ், இந்த கிராஸ் சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட்டை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க? சி, டயகனல்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஷிஃப்ட் பண்ணுங்க, இடம் மாத்திக்கணும். ஓகேவா? மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் யூ ஹேவ் டு ஆல்டர் தி சைன். சைனை நீங்க ஆல்டர் பண்ணணும். அவ்வளவுதான்டா பசங்க. இந்த ரெண்டு ப்ரொசீஜர் தான் நான் பண்றேன், சரிங்களா? ஸோ வாட் ஐம் டூயிங், ஏ இன்வெர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்னது? வாட் இஸ் ஏ? யுவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2917. சரிங்களா? இதோட டிட்டர்மினன்ட் சேம் 5 தான் வரப்போகுது. 14 minus 9 சேம் 5 தான். ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. வாட் இஸ் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடத்த மாத்துங்க. 2 and 7 இடம் மாறிடும். மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் சைன் வில் பி ஆல்டர். சரிங்களா? ஸோ your A inverse is equal to 1 by 5 into 7 minus 9 minus 1, 2. இப்போ இவங்களுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. when you find transpose for this one, you will be having 7 minus 1 minus 9 and 2. So this is equation number 2 and this is equation number. So ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? Yes. So they are same or not? Yes, they are same. சரிங்களா? அதனால அவங்க ஈக்குவல். கிளாரிட்டி இருக்காடாமா? ஓகேங்களா? எஸ், எவ்ரிவன் ஹேவ் யுவர் கிளாரிட்டி. சி, யாருக்காவது கிளாரிட்டி இல்லைன்னா உங்களால கொடுக்க முடிஞ்சா நீங்க கொடுத்துருங்கடாமா. ஓகேங்களா? இஃப் யூ கேன் கிவ் அ கிளாரிட்டி டு தெம் செல்ஃப், யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ஞானமே ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். நீங்கள் கற்றுக் கொடுக்க உங்களுக்கு ஞானம் பெருசாகும். So if anyone asks doubts, if you know the answer, you can discuss with them. சரிங்களா? So AB the whole power minus inverse is equal to B inverse A inverse. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏபியை மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஏபியோட மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 0 into 0, it is 0. First row second column. So you will be having +3. Second row first column. So -2 கிடைக்கும். Second row first column. So -3 -4, which is -7. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா? Say yes or no. Everyone got your answer like this? 0, 3, -2, -7 எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்காடாமா? Yes or no? எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சா? சூப்பர், வெரி கூல். 1. ஸோ இப்போ இவனுக்கு என்ன பண்ணுவோமா? நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமாமா. ஸோ ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்டுக்கு
upper cross minus lower cross. So 0 minus of minus plus 6. So your answer is 6. Determinant. Adjoint என்னடாமா வரும்? What is your adjoint? நாளைக்கு 4 AM க்கு we have class. Okay வாடாமா? So yeah. Diagonals ரெண்டு பேரும் shift ஆயிருவாங்க. மத்த ரெண்டு பேத்துக்கும் sign வந்து alter ஆயிரும். That's it. So your AB the whole inverse is equal to 1 by 6 into minus 7 minus 3 2 0. சரிங்களா? See, இந்த 2 cross 2 adjoint மறந்து போச்சுன்னா அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஓகேவா? 2 மாசம் நானே பார்க்கலன்னா எனக்கே மறந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் எனக்கு அது மறந்துடும். ஸோ இட்ஸ் வெரி காமன். இல்லை நம்ம -6 வராது புனிதா. நம்ம இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக மல்டிபிள் பண்ணாலே -6 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் பிகம் ப்ளஸ். ஓகேங்களா? So yeah, so இப்போ என்னது, what is A inverse? Your A inverse is equal to determinant. Determinant பார்த்தீங்கன்னா +3 வரும். What is your adjoint? Diagonals ரெண்டு பேர்த்தையும் இடம் மாற்றுங்க, மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. What is your B inverse? 1 by 2 into -1 -2 3 and 0. ரைட் பசங்களா? What you have to do it? இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? செகண்ட் டெஸ்ட்டுக்கு இன்னும் சொல்யூஷன்ஸ் வரலையா? ஓகேடா பசங்களா. ஹவு 3? ஏ இன்வெர்ஸ்டா பசங்களா? ஏ இன்வெர்ஸ் இஸ் equal to upper cross minus lower cross. So 1 into 3 it is 3. சரிங்களா? இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் கிடையாது. நோ, இன்வெர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் ஆர் நாட் ஈக்குவல். இன்வெர்ஸ்னா ஒருத்தனை இவன் கூட மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி கிடைக்க பேர் இன்வெர்ஸ். டிரான்ஸ்போஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை சேஞ்ச் பண்ணுறது. they are not same. ஓகேங்களா? ஆனால் இது இன்வெர்ஸ்க்கும் இதே தான் வரும், டிரான்ஸ்போஸுக்கும் இதே மாதிரி தான் வருவாங்க. ஓகே, இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸும் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸும் தான் இருக்கும். ஏபி தி ஹோல் இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் அவங்க அப்படி இருப்பாங்க. ஓகே, அந்த ரூல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் தெம் போத் தான் பசங்களா. நான் திருப்பி எழுதலாம், அதனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சி, first row and first column. ஓகேங்களா? 4 3 and -1 you will be having -4 as your answer. Yes, first row first column. No sorry A inverse B inverse A inverse la. So B inverse A inverse, right? So 1 by 6 into -1 3 0 -2 4 3 -1 0. right? நான் பண்ண மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்கடா பசங்களா. ஃபர்ஸ்ட் B inverse எழுதிக்கணும், அதுக்கப்புறம் தான் A inverse எழுதிக்கணும். எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? First row, first column. சரியாடாமா? So, what you will do? -4 the answer. Next என்ன பண்ணுவீங்க? இவனையும் மல்டிபிள் பண்ணணும். You will be having -3 as your answer. Next, இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 will be your answer. இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0. Yes, sorry, -7. சரியாடா பசங்களா? Yeah, it is -7. Sorry. Okay, so பாருங்கடாமா, இதோட ஆன்சரும் literally same, right? Literally same. So equation number 2 and equation number 1. நான் திருப்பி ரிவைஸ் பண்றேன். 2 பேஜுக்கு போச்சுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பொறுமையா கேளுங்க. எவ்ரிவன் லிசன், ரைட்? பொறுமையா கேட்பல, எவ்வளோ டைம் வேணாலும் ஒரு விஷயத்த கேளுங்க. ஒரு சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் ரூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைமிங்ஸ் ரோ காலம்ஸை மல்டிபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க, அவங்களுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறீங்க டு ஃபைண்ட் இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, ஏக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, தென் ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் தேம். அவங்களோட ஆன்சர் நீ ப்ராடக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணாலும் சரி ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட் பசங்களா? ஸோ தட்ஸ் இட். எஸ், மல்டிபிள் வித் ஸ்லீப்பிங் தென் ஸ்டாண்டிங். யா, ஓகே வாடாமா? Yes, so can you all hear me now? இப்போ ஓகே இல்லடா பசங்க. see, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? எப்பெல்லாம் பவர்ஸ் வருதோ யோசிக்காதீங்க. whenever காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு பவர்ஸ்ல வருதோ you will use என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்? don't think என்னடா பண்ணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. டி மார்வி. ஓகேவா? ஸோ டி மார்வி தியரம் தான் வரப்போகுது. ஸோ டி மார்விக்கு ஃபர்ஸ்ட் we need polar form.
ஸோ இவன் ஒரு போலார் ஃபார்ம்ல இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் இன் போலார் ஃபார்ம். இவங்க போலார் ஃபார்ம்ல இல்லடாமா. போலார் ஃபார்ம் வேணும்னா நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம். யூ கேன் டேக் இட் அஸ் போத். ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சைன் இதை வந்துட்டு சைனை வந்து காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஆர் அதர்வைஸ் ஐயை வெளியே எடுக்கலாம். யூ கேன் டேக் போத் வேஸ். ரெண்டு வேஸ் இருக்கு. ஸோ 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஐ காமன் அவுட். ஐயை நீங்க காமன் அவுட் பண்ணாலும் கிடைக்கும். ஆர் அதர்வைஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இட் இஸ் சைன் தீட்டா. அப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம். சரியாடாப்பா. ஸோ இதில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐ எடுக்கிறது தான் இட் இஸ் வெரி பெட்டர் ஃபார் மீ. சரிங்களா? ஏன்னா ஆங்கிள்லாம் இல்லைனா நான் மாற்றணும். ஓகேவா? ஸோ ஐ பார் 18 வெளியே எடுத்துடலாம். ஐ பார் 18 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே யார் இருப்பாங்க? ஸோ காஸ் π/6 இங்கே மைனஸ் ஐ சைன் π/6ன்னு வருவாங்க. வென் யூ டேக் ஐ இஸ் காமன் இங்கே வந்து மைனஸ் ஐ வருவாங்க. ஏன்னா 1/i. ஓகே, நான் இங்கே 1/iனே போட்டுக்கிறேன். அப்புறம் உனக்கு புரியாமல் போயிடும். இங்கே ஐயே இல்லை. வென் யூ டேக் ஐ இஸ் காமன் 1/iன்னு வருவாங்க. சரியாடாமா? ஸோ 1/i வேற யாரும் கிடையாது. இட் இஸ் நோன் அஸ் மைனஸ் ஐ. சரிங்களா? இப்போ இவங்க போலார் ஃபார்ம்ல தானே இருக்காங்க. நவ் இட்ஸ் இன் போலார் ஃபார்ம். ஸோ 18 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 18 பார் 8 ஐ பார் 18 என்னடாமா? 4ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 2, ரைட்? ஸோ ரிமைண்டர் 2ன்றப்போ ஐ ஸ்கொயர்னா -1. கரெக்டாடா பசங்களா? காஸ் π/6. ஸோ காஸ் ஆஃப் 18 π/6 minus I sin 18 π/6. 18 and 6 get cancel up become 3 pi. So 3 pi na எந்த line? See 3 pi na எந்த line? Line தெரிஞ்சாதான் numbers தெரிஞ்சுக்க முடியும். This is 0, this is π/2 and this is minus this is pi, this is 3 π/2, இது 2 pi. 3 pi na again இவன் தான் வருவான். இந்த line 180 தான் 3 pi ன்னு அர்த்தம். 180 தான் என்னது? 3 pi. So cos of 180 என்னது? -1. Sin of 180 என்னது? 0. So -1 into -1 it is +1 is your answer. Any doubt? யாருக்காவது doubts இருக்குங்களா? எந்த step doubt? Step number சொல்லி சொல்லுங்க. ஓகேங்களா? Let me know the step number so that I can explain easily. சரியா? புரியலன்னு மொட்டையா சொல்லாத. யாடாமா? Just say me the step number so that I can convey it from this is from exercise or this is from exercise or example ரா பசங்களா. Last step மட்டும் once again. இந்த 2k பை இந்த 2k பைலாம் ஆட் பண்ண வேண்டாம். 2k பைலாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைனா என்னது? ஒரு வேல்யூக்கு கொண்டு வரணும். இது வந்து ஒரு வேல்யூ பார் 18ங்கிறது ஒன் வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூ. ஒரு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா ஒருத்தரை யூஸ் பண்ணா போதும். 2k பை யூஸ் பண்ண வேண்டாம். வேற என்ன டவுட்? லாஸ்ட் ஸ்டெப் டவுட். இந்த ஸ்டெப் டவுட். cos 3 பையோட வேல்யூ எனக்கு தெரியல. இதான் ப்ராப்ளமா? how will you take cos 3 pi is -1? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். பசங்களா, இந்த cos pi அதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் இஸ் 1,0 and 0,1 -1,0 and 0,-1. இதுதான் அந்த 4 பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது என்னன்னா, இந்த லைன் வந்து 180 லைன். இட் இஸ் 180 லைன். ஸோ 180 லைன்ல காஸோட வேல்யூ -1, சைனோட வேல்யூ 0. யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள் தான் உன்னோட ஆன்சர். யூனிட் சர்க்கிள். ஏன்னா சர்க்கிளோட கோஆர்டினேட்ஸே r cos θ and r sin θ தான். சரிங்களா? ஸோ அதனால தான் சர்க்கிளோட பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உனக்கு cos 180 அப்படின்னா -1ம் sin 180னா 0வும் கிடைப்பாங்க. ஓகேங்களா? 3 pi இப்படி 180 ஆச்சுன்னா இட் இஸ் சர்க்கிள் ஃபார்ம். 3 piனா அகைன் எங்க வருவாங்க? 0 π/2, இது pi, இது 3 π/2, இது 2 pi and this become 5 π/2. again 3 piனா எங்க வருவாங்க? இங்க தான் வருவாங்க. 3 pi comes this line which is 180. 3 piயும் ஒண்ணுதான். Third step how? இந்த ஸ்டெப் de Moivre's theorem apply. de Moivreனா என்னது? பவர் உள்ள மல்டிபிள் ஆயிக்கும். பவர் உள்ள மல்டிபிள் ஆயிக்கும். சரிடா பசங்களா? டே 18 and 6 கேன்சல் ஆனா 3 டாமா. 18 and 6 get cancel and becomes 3. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ், இதுல வேற என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். உனக்கு 18 தான் கொடுப்பாங்கன்னு இல்லை. இட் கேன் பி ஆஸ்ட் as a creative sums.
சரிங்களா மேம் ஆங்கிள் கூட மல்டிபிள் ஆவாங்க எஸ் டிமார்பினாலே அந்த ஆங்கிள் கூட அந்த நம்பர் மல்டிபிள் ஆகணும் ஓகேவாடாமா இது ஓகே கேன் ஐ கிவ் ஒரு 1 minute டாஸ்க் கட்ட வைக்கலாமா சேலஞ்ச் வைக்கலாமா எல்லாரும் பண்ண முடியும் நம்பர் ரைட் ஸோ வாட் இஸ் தட் சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா sin π/6 plus I sin I cos π/6 the whole power 24. Can everyone answer for this? ஒரே கொஸ்டின் தான் I பார் 80 நான் காமன் அவுட் பண்ணியிருக்கேன் ஐ ஜஸ்ட் காமன் அவுட் ஏன் காமன் அவுட் பண்ணியிருக்கேன்னா போலார் ஃபார்மே வந்து காஸ் பிளஸ் ஐ சைன் இந்த ஃபார்முலா தான் இருக்கணும் ஐ வந்து சைன் கூட தான் இருக்கணும் ஸோ சைன் கூட வரணும்னா நான் இப்போ ஐயை காமன் அவுட் பண்றேன் ஸோ தட் ஐ வந்து சைன் கூட பேர் ஆயிடுவாங்க எஸ் வெரி குட் எஸ் சூப்பர்டாமா ஓய் போலார் அடே பசங்களா யார் இது ஷெரின் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாட் இஸ் லைக் இட் இஸ் நாட் அ மிஸ்டேக் யா இட் இஸ் டன் கரெக்ட் குட் தான் ஓகே ஹவு -1 கம் அடே பசங்களா திஸ் இஸ் I பார் 18 னா I ஸ்கொயர்னா -1 you have to divide it by 4 first exerciseல படிச்சீங்கல்ல I பார் any powers what you will do 4 டேபிளால மாத்துவீங்க மேம் வீடியோ குவாலிட்டி poor like video quality is not pure டா பசங்களா அது நான் நல்லா தான் வச்சிருக்கேன் just your make your resolution is better or otherwise zoom பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும் ஓகே வாடாமா PDF கொடுத்தது ஓபன் ஆகலையா now you got it yes everyone what is their answer இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னு சொல்லவே இல்லை யாரும் how to remember cos 180 டே அதுக்கு தான்டா பசங்களா கொடுத்தேன் க்ளூவை இந்த க்ளூ அதுக்கு தான் யூஸ் யூனிட் சர்க்கிள்ஸ் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இந்த யூனிட் சர்க்கிள்ஸ் அவ்வளோ கஷ்டமா 1,0 0,1 இது கஷ்டமா உங்களுக்கு 4 பைனா எங்க வரும் 4 பை நீங்க கண்டுபிடிடாப்பா 4 பை எங்க வரும் இட் கம்ஸ் ஹியர் ஓகேவா 4 பை ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் இந்த லைன் தான் 4 பைஸ் 1 தான் ஆன்சரா everyone 1 is the answer சரிங்களா சோ பவர்ஸ் எப்படி வேணாலும் மாத்தி கொடுப்போம் everyone damn good ரா பசங்களா சூப்பர் சோ நெக்ஸ்ட் போலாமா find the square root of the complex number -5 720 வேண்டாமா உன்னோட resolution keep it as 720 so square root of the complex number -5 -12 சரியாடாமா ஓகே நோ ப்ராப்ளம் இந்த சம் தெரியலனா உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன்டாப்பா சரியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் -5 and -12 இதுல a ஓட வேல்யூ என்னது a ஓட வேல்யூ -5 and b ஓட வேல்யூ -12 how do you find z1 எப்படி mod z சொன்னீங்க how do you find mod z சக்தி நோ ப்ராப்ளம் ஐ ரிமெம்பர் யுவர் நேம் திருப்பி நீங்க என்ன கரெக்டா 9:30 க்கு டாக் பண்ணி இதோட ஆன்சர் என்னன்னு क्वेश्चन பண்ணுங்க சரியாடாமா yeah what is your mod z பசங்களா so can you like எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா you are in a sort of dominating myself see பசங்களா like I have a better quality like நம்ம கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு I'm doing the best items ஓகேங்களா so I know something is very not clarity here but உங்களால zoom பண்ணி பார்க்க முடியும் யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களால zoom பண்ணி questions-ஐயும் answers-ஐயும் பார்க்க முடியும் சரிங்களா so like இத you can see it Rama so screen வந்து தெளிவா தெரியலன்னு சொல்லாதீங்க ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப்ல I can see my screen very clear ஒரே நிமிஷம் yes everyone it is 13 good ரா பசங்களா so it is 13 சரி ஓகே ஒரே நிமிஷம் இருங்க எல்லாரும் இந்த क्वेश्चंस ஓட ஆன்சர்ஸ் கேட்டிட்டே இருக்காங்க just a minute
I power pi by 6 plus I sin I cos pi by 6. See the whole part 24. அப்படி நான் சொன்னேன்னா பசங்களா நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஒரே விஷயம் ஆன்சர் சொல்லு. இதுக்கு டிமார்விஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். டிமார்வியா இருக்கணும்னா என்னன்னு சொன்னேன்? போலார் ஃபார்ம்ல இருக்கணும்னு சொன்னேன். வாட் இஸ் யர் போலார் ஃபார்ம்? யுவர் போலார் ஃபார்ம் இஸ் cos theta plus I sin theta. cos sin கூட தானே I இருக்கு. கிளாரிட்டி இருக்கா? சே எஸ் ஆர் நோ. ஐ நீட் அன் எஸ் ஆர் நோ ஃப்ரம் யூ. ஓகேவா? உங்களோட sin theta கூட தானே உங்களோட I இருக்கு. யார் கூட இருக்காங்க? your I is with the sin theta or cos theta? It is with sin theta. இதுல கிளாரிட்டி இருக்குங்களா? ஆனா நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு? நீங்க அப்ளை பண்ணலாமா இங்க? நோ. அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. சரியாடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? நீங்க ஐ காமன் அவுட் எடுக்கணும். ஓகேவா? யூ ஹேவ் டு டேக் ஐ எஸ் காமன். காமன் வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ல ஐ கிடையாது. இல்லாத டேர்ம்ல இருந்து வெளியே எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்க முடியும். நீங்க எல்லாருமே பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே படிச்சுட்டு வந்த பசங்க தான். யூ நோ ஹவு டு டேக் அ காமன் திங்ஸ். ஓகே? ஸோ இப்போ இதுல வந்து காமனே இல்லாத ஒருத்தவங்களை எடுத்தீங்கன்னா 1 by I. யூ அக்ரி வித் மீ? 1 by I னா என்னடாமா? வாட் இஸ் 1 by I? 1 by I னா என்னது? 1 by I னா minus I. ஸோ அதனால தான் நம்ம மைனஸ் போடுறோம். I power 24. Anything to power 24. என்ன பண்ணும்? 4 ஆல டிவைட் பண்ணும். 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, which means 1 is your answer. So it is cos. இந்த பவரை இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம் உள்ள ஆங்கிள் கூட. So 24 pi by 6 minus I sin 24 pi by 6. சரியா? 18க்கு இது ரெண்டு பேத்துக்குமே நான் ஆன்சர் சொல்றேன். ஓகேவாடாமா? ஸோ 24னா என்னது? இந்த 16 24 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா என்ன வரப்போகுது? 4 pi வரப்போகுது. 4 பைக்கும் 3 பைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 180 டிகிரி வித்தியாசப்படுது. இந்த ஆங்கிள் ரெண்டு பேருமே ஆங்கிள் தான். ரெண்டு பேரும் ஆங்கிள் இல்ல, ரெண்டு பேருமே ஆங்கிள்ஸ் தான். 4 பை அப்படின்னா இந்த 0 டிகிரி ஆங்கிளை குறிக்கிற லைனா இருப்பாங்க. அண்ட் 3 பை அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை குறிக்கிற லைனா இருக்காங்க. அவ்வளவுதான். 4 பை மீன்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் லைன், 3 பைனா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் லைன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியாடாமா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் வந்து 1,0. இந்த பாயிண்ட் வந்து -1,0. நெகட்டிவா இருந்ததுன்னா காஸோட வேல்யூ -1. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா +1. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே? ஸோ இப்போ காஸ் 4 பைனா என்னது? இட் இஸ் 1. காஸ் 3 பைனா இட் இஸ் -1. ஓகே பசங்களா? இது ரெண்டு பேத்துக்குமே 0 தான். இவன் ரெண்டு பேத்துக்குமே 0 தான். ஸோ இட் இஸ் 1 into 1 1. கிளாரிட்டி இருக்குங்களா எவ்ரிவன்? நவ் யூ கேன் ஃபைண்ட் இட். புரியுதாடா பசங்களா? எஸ். ஸோ டோன்ட் ஸ்பாம் இட் பசங்களா. 18க்கும் சேர்த்து தான் சொல்ற தர்ஷன். ஃபைன். ஓகே எவ்ரிவன். ஸோ இதுக்கு மேலே இந்த சம்ஸ் லைக் Z is equal to 13. குட் யோகேஷ் அண்ட் எவ்ரிவன். இந்த சம் யாரெல்லாம் போட்டிங்களோ சூப்பரா பசங்களா. ஸோ mod Z is equal to 13 நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? So we have 13. What is your modulus formula? Square root of -I minus 12i. Answer என்ன வரப்போகுது? plus or minus square root of mod Z minus A plus A divided by 2 and plus I. Y axis எப்படி மேம்? Y axis வந்து pi by 2 angles. 90 270. 90 270. It is square root of real part square 25 square. இவனோட square 144. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 169. 169 becomes 13. Modulus. What is the formula of modulus damma? Real part square plus imaginary part square. So you will just do it and add it. ஓகேங்களா? whole divided by minus. நான் இப்படி ஃபார்முலா எழுதுறேன் பத்மா. ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? யா. ஸோ நவ் யூ ரைட் இட் ராமா. சரியா? பிளஸ் ஆர் மைனஸ். வாட் இஸ் mod Z? 13. பிளஸ் ஏன்னு இருக்கு. பிளஸ் ஏன்னா -5 வரும். ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் you will be having minus I here. Minus I into square root of 13 plus 5 divided by 2. So 13ல 5 போச்சுன்னா 8. இது வந்துட்டு yeah, so it is 4. 4 னா 2 னு எடுத்துப்பீங்க. minus 3i. Super dama. Very good. This is your answer. Okay vadappa? That's it. Very good. Super. Bracket போட்டுக்கோ. Plus or minus க்கு do with bracket. Ma'am, answer correct or wrong? It is correct ராமா. சரிங்களா? இது கரெக்ட். யாராவது காப்பி பண்ணிக்கணும்னா காப்பி பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இதோட PDF நான் அட்டாச்சும் பண்ணிப்பேன். சரியாடாமா? ஓகே
50 questions, 53 marks first பார்ப்போம். Next போலாம். So what is it? Cube root of unity. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Cube root of unity. Whenever we having cube root of unity, ரெண்டு property ஞாபகம் வரணும். What are the properties தாமா? We need two properties. What is the property? Sum of roots. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0. இந்த ப்ராப்பர்ட்டி மோஸ்டா தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி கியூப் ரூட் ஐக்கு 4 பாஸுக்கு ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு 3 பாஸ் வச்சு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 3 ஆல் டிவைட் பண்ணி நீங்க ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3க்கு மேல போகலாம், தாராளமா ஒமேகா ஸ்கொயருக்கு மேல போகலாம். ஒமேகா ஸ்கொயருக்கு மேல போனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, 3 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்ரிவன் காட் தட்? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதாடாப்பா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் which is always 1 அந்த லாஜிக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பாலிக்கா யோசிச்சு பாரு. டேமா இது இன்டூ தானே, இட் இஸ் லைக் இன்டூ ஆர் இன்டூ. நல்லா பாருங்க, இது ஒரு ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை நான் கேன்சல் பண்ணணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரும் கேன்சல் ஆகணும். கரெக்டாக பி இன்க்ளூடே பண்ண வேண்டாம். பி இன்க்ளூட் பண்ண வேண்டாம். பியோட சைன் நெகட்டிவ்னா நடுவில் மைனஸ் வரும், பியோட சைன் பாசிட்டிவ்னா நடுவில் ப்ளஸ் வரும். சரியாடாமா? ஃபார்முலால பி வந்து இந்த மாடுலஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த இடத்துல பி எங்க யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்க பி நெகட்டிவ்னா இங்கேயும் நெகட்டிவ் வரும், இங்க பாசிட்டிவ்னா இங்க பாசிட்டிவா வரும். அவ்வளவுதாண்டாமா. ஓகேவா? நத்திங் சேஞ்சஸ் தேர். அங்க வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பி ஆல எந்த தொல்லையும் கிடையாது. சரியா? ஸோ எஸ். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இந்த ஃப்ராக்ஷன் கேன்சல் அவுட் பண்ணும். ஸோ டு மேக் இட் அஸ் அ ஃப்ராக்ஷன் கேன்சல், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஏ ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஏ ஒமேகா ஸ்கொயர் எனக்கு வேணும். ஸோ மல்டிபிள் வித் ஏ ஒமேகா ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணுங்க. ரைட்டரா பசங்களா? இங்க என்ன பண்ணுவீங்க, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க யோசிச்சீங்கன்னா போதும். சரியா? இங்க சி கூட இருக்கு, இங்க சி ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, இங்க சி ஒமேகா ஸ்கொயர் இல்ல. ஸோ அப்போ அகைன் ஒமேகா ஸ்கொயரால கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா போதும். ஒருத்தரை பார்த்து கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரியாடாமா? ஸோ இது எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம்டாமா. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ நவ் லுக், இப்போ நம்ம இது எதுக்காக பார்த்தோம், ஏன் நம்ம ஒமேகா ஸ்கொயரால மல்டிபிள் பண்றோம்? நியூமரேட்டர்ல எனக்கு ஒரு ஒமேகா ஸ்கொயரோட தேவை இருக்கு. ஸோ இவனால எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ வாட் ஹேப்பன், உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பி ஒமேகா கியூப்னு வரும். பி ஒமேகா கியூப் இஸ் ஜஸ்ட் பி அண்ட் சி ஒமேகா பார் 4 வரும். சி ஒமேகா பார் 4னா இட் இஸ் ஜஸ்ட் ஒமேகா. ஸோ ஹோல் டிவைடட் பை பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ, இங்க என்னடாமா எனக்கு கீழே சி ஒமேகா ஸ்கொயர்னு வந்திருக்கணும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை சி ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒமேகா பிளஸ் பி ஒமேகா ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதாண்டா பசங்களா லாஜிக். சரிங்களா? இது கேன்சல் ஆயிடுவான், இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ வாட் இஸ் இட், 1 by ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஓகே, 1 sec. ஏதாவது மிஸ்டேக் பட்டாமா? இட் இஸ் அடிஷன் ராமா. क्वेश्चन ஏதாவது மிஸ்டேக் இருக்காடா பசங்களா? क्वेश्चन ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ப்ளஸ் வருமா? ஓகே ஓகே, சாரி. ஸோ சாரி, எப்படி இது டைப் ப்ளஸ் வந்தால் ஓகே தானே? Yeah, if it is plus, it's okay, right? Okay, done. So it is plus. Okay, no problem. So 1 by omega square plus omega square. So take LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்ப்பா, 1 by omega per 4 divided by omega square னு வரும். So 1 plus omega divided by omega square. 1 plus omega na என்னது, minus omega square divided by omega square. Cancel ஆனா -1 is your answer. Okay everyone. So என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம், 1 plus omega square is equal to 0. அப்போ 1 plus omega is equal to minus omega per square. அந்த லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணிருக்கோம். ரைட் பசங்களா? Yeah, it is addition, we just added. ஓகேங்களா?
see நான் திருப்பி லாஜிக் சொல்றேன், எல்லாரும் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் தி லாஜிக் டம்மா? லாஜிக்னு பார்த்தா இது ஒரு ஃப்ராக்ஷன்ஸ், ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸை நான் கேன்சல் அவுட் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நியூமரேட்டருக்கு ஏற்ற மாதிரி டினாமினேட்டரை மாற்றுங்க, இல்லைன்னா டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை மாற்றுங்க, ஓகேங்களா? ஒய் ஒமேகா கியூப் நாட் டேக்கிங், ஒமேகா கியூப்லாம் டேக் பண்ண வேண்டாம். வாட் இஸ் ஒமேகா கியூபோட ஆன்சர்? எப்பயுமே ஸ்கொயர் தாண்டி போச்சுன்னா just divided by 3 and write the remainder only, ஓகேவா? இதோட ஆன்சர் என்னடாமா? 1, ஓகேவா? ஏன்னா அது கியூப் ரூட். கியூப் ரூட்னா என்னது? பவர்ஸ் ஆஃப் 3 become 1, பவர்ஸ் ஆஃப் 3 become 1, சரியாடாப்பா? பிகாஸ் ஆஃப் இட் இஸ் கியூப் ரூட், ஓகேங்களா? ஒமேகா பர் 4னா என்ன ஆகும்? 3 ஆல டிவைட் பண்ணி ஒமேகான்னு எழுதுவோம். ஒமேகா பர் 5னா என்னது? வாட் இஸ் ஒமேகா பர் 5? வாட் இஸ் ஒமேகா பர் 5 டா பசங்களா? it is omega square, சரிங்களா? just divided by 3, ஏன்னா அது கியூப் ரூட்ரா பசங்களா? கியூப் ரூட்னா நீ 3 ஆல டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். so it is exercise 2.8 ஓட first sum, exercise 2.8 ஓட first sum. why I think மேம் இல்லைடா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெத்தடை மெமரைஸ் பண்ணாதீங்கடா பசங்களா. டோன்ட் மெமரைஸ் யுவர் மெத்தட்ஸ், ஓகே? உங்களுக்கு வந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டீங்க இது ஒமேகா ஸ்கொயர் இது ஒமேகால பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? நீ ஏதாவது ஒரு லாஜிக்கை வச்சு படி. இவனும் சேமாக இருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக வரணும். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. ஒமேகா எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் வரும், ஒமேகா ஸ்கொயர் எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் வரும், சரியா? ஸோ இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, ஐம் சீயிங் ஏ ஹியர். நான் இங்கே ஏவை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இங்கே ஏ ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஏ மட்டும்தான் இருக்கு, ஓகே? ஸோ அப்போ நியூமரேட்டரை நான் ஒரு ஒமேகா ஸ்கொயரால எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணுறேன், சரியாடா பசங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷன்ஸில் பார்க்கும்போது நான் இங்கே சி ஒமேகா ஸ்கொயர் பார்க்குறேன், இங்கே சி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால டினாமினேட்டரை ஒமேகா ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. ஐ வில் ஹாவ் ஜஸ்ட் இவன் மட்டும் எனக்கு பேலன்ஸில் இருப்பான், அவனுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். இதே வேலையை நீ திருப்பி யாரை வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் வேற எந்த வேரியபிள் எடுத்து வேணாலும் யூ கேன் செக் அண்ட் சி. ஸோ இப்போ இங்கே பாருங்க, வாட்ஸ் இதே அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னா பியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பி ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, இங்கே பி ஒமேகா தான் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் ஒரு ஒமேகாக்குள்ள மல்டிபிள் பண்ணலாம்ல, தாராளமாக பண்ணலாம். இட் இஸ் யோர் ஸ்டெப், யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும், சரியா? ஏதாவது எந்த ஒரு வேரியபிளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க யாரை மல்டிபிள் பண்ணணும்னு, ஓகே? உங்களுக்கு நியூமரேட்டர் மாதிரி டினாமினேட்டர் மாற்றணுமா, டினாமினேட்டர் மாதிரி நியூமரேட்டர்ல மாற்றுமான்னு பார்த்துக்கலாம், சரியாடாமா? எஸ், ஐ வில் சென்ட் திஸ் டவுன் பசங்களா. ஸோ இது வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகி -1 வருவாங்க, ஓகே? எஸ். So where is my apprentice பசங்களா? If you can help with them, just help with பசங்களா. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகுது, 2 marks மாதிரி இல்லை, 3 marks ரொம்ப டைம் ஸ்பேம் பண்ணுறீங்க. I think I'm listening to you guys more, ஓகேவா? உங்கள் கூட நான் ரொம்ப லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டைம் போய்கிட்டே இருக்கு. ஸோ எவ்ரிவன் ஐ ஹாவ் டு ஸ்பீட் அப், சரியா? இல்லைன்னா இந்த லைவ் முடியவே முடியாது, காலையில் வரைக்கும் முடியாது இப்படியே பேசிகிட்டு இருந்தா. ஸோ எவ்ரிவன் தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரியாதவங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கடாமா, சரியா? So obtain the Cartesian form of the locus of z. இதோட Cartesian form கேட்டிருக்காங்க, locus கேட்டிருக்காங்க. How do you do? locus என்ன பண்ணுவோம்? x-க்கு பதிலா x z plus iy னு போடணும். x plus iy plus 1 which is equal to x plus iy minus 1. So என்ன ஆகும்? x plus 1 plus iy which is equal to x minus 1 plus iy. என்ன பண்ணும்? ரியல் பார்ட்டை எப்பயுமே தனித்தனியாக பிரித்து எழுதிடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். What is modulus property? Modulus property is equal to a square plus b square the whole square. Real part square plus imaginary part square the whole square root. அப்போ square root of x plus 1 the whole square plus y square which is equal to square root of x minus 1 the whole square plus y square. Right? Square root to cancel. இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? a plus b the whole square. So x square plus 2x plus 1 and plus y square which is equal to x square minus 2x plus 1 plus y square. So what happened? யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களோ கேன்சல் பண்ணிடுங்க. இவனும் ஒரே மாதிரி இருக்கான், இவனும் ஒரே மாதிரி இருக்கான், 1 கூட ஒரே மாதிரி இருக்காங்க. இது இந்த சைடு வந்தா 4x is equal to 0. What is your answer? 4x is equal to 0 which is it forms a real line, real axis. இது ஒரு real axis, சரியா பசங்களா? Got it everyone? Next போலாமா?
ஓகே, ஸோ யாரோ வந்துட்டு பெய்டில் டவுட் கேட்டிங்களேடா பசங்களா? யார் டவுட் கேட்டீங்க? ஹூ ஆஸ்ட் டவுட்? x is equal to 0 போடக்கூடாதா? தாராளமாக போட்டுக்கலாம். x is equal to 0 தாராளமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? வாட் அபவுட் திஸ் ப்ராப்பர்ட்டி? இதுக்கு நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி என்னடாமா? ரெண்டு லைக் ப்ரூவிங் சம். இந்த ப்ரூவிங் சம் எப்பவுமே எப்படி இருக்கும் பாங்க? ஏ மாடுலஸ் ஒய் மாடுலஸ்ன்னு கேட்குறீங்களா? அவன் மாடுலஸ் தானே கொடுத்துருக்கான். தே ஹாவ் கிவன் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கொடுத்தனால நான் மாடுலஸ் போட்டிருக்கேன்டா பசங்களா. நானா எடுத்துக்கல, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். சரியாடாமா? இட் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின் நிதிஷ். ஓகே, அகைன் எவ்ரிவன், மாடுலஸ் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாக எழுதணும், இமேஜினரி பார்ட் பார்த்தனே நம்மளுக்கு தெரியணும். தனித்தனியாக தெரிஞ்சாதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இசட்டுக்கு பதிலாக x + iy போட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிறீங்க. ஸோ x + 1 x - 1ன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். மாடுலஸோட ஃபார்முலாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸ்கொயர் ரூட் கேன்சல், ஸ்கொயரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறீங்க. சரியாடாமா? யா, ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? இந்த மாதிரி சம், இன்இக்வாலிட்டி சம். இன்இக்வாலிட்டி சம் வந்தாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? z1 + z2 ரெண்டு பேர்த்தோட உள்ளுக்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காங்க. மாடுலஸ்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காங்க. அவங்க எப்பயுமே யாருக்கு நடுவில் இருப்பாங்க? தனித்தனி மாடுலஸோட அடிஷனுக்கும் தனித்தனி மாடுலஸோட சப்ராக்ஷனுக்கும் நடுவில் இருப்பாங்க. தட்ஸ் தி லாஜிக். இங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா. அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z மட்டும் தான். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 6 - 8i. I வராதவங்க ரியல். ஓகே, I வரலனா தட் இஸ் ரியல். ஓகே நிதிஷ், ஐன்ற ஒரு கோஎஃபிஷியன்ட் இல்லைனா தட் இஸ் ரியல். ஃபைன், ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமாடாமா? ஸோ நவ் லுக் அட் திஸ் ஒன். அவனே z மாடுலஸ் கொடுத்துட்டான். இதோட மாடுலஸ் அவனே கொடுத்துட்டான். z1 = 3ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z2? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6² 36 + 64 which is 10. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன நான் போட்டுட்டேன். ஸோ z + 6 + i 8 - 8i. இது யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? z + 6 - 8iயோட மாடுலஸ்க்கும் z - 6 - 8iயோட மாடுலஸ்க்கும் நடுவில் இருப்பாங்க. சரி, நம்ம இதோட வேல்யூ என்னது? 3. 3 + 10க்கும் 3 - 10க்கும் நடுவில் இருப்பாங்க. 3 + 10 என்னது? இட் இஸ் 7. திஸ் இஸ் 7, 13. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே மேம், லாஸ்ட் சம் புக்கில் எங்கே இருக்குது? இதுவா? திஸ் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல பாருடாமா. லோக்கஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.6. இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.5. நெக்ஸ்ட் போலாமா? x is equal to 0 imaginary axis தானே? எஸ், x is equal to 0 is an imaginary axis. எவ்ரிவன் லிசன் இட். திருப்பி நான் சொல்ற பாரு, இதுக்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். உனக்கு இன்இக்வாலிட்டி கொடுத்தாலே அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபைண்ட் தி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். யார் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 6 - 8ங்கிறது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு பேத்துக்கும் மாடுலஸ் கண்டுபிடிங்க. அவங்க ரெண்டு பேத்தோட அடிஷன், அவங்க ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன். தட்ஸ் இட். புரியுதா? ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி மாடுலஸ், அவங்களோட அடிஷன் அவங்களோட சப்ராக்ஷனுக்கு நடுவில் இருப்பாங்க. இதுக்கு இந்த ரூல் உனக்கு தெரியணும். எவ்ரிவன் தெரியுமா தெரியாதடாமா? இதுக்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா. ரெண்டு பேத்தோட இண்டிவிஜுவல் சம், இண்டிவிஜுவல் சப்ராக்ஷன். So yes, now look at this one. Triangular inequality. டே பசங்களா, உனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? Examples, explain it with diagram. Okay, so show this பசங்களா. State and prove the triangle inequality. What is triangle inequality? -7 தானே வரும். எஸ், -7 தான் வரும். நான் ஹோல் மாடுலஸ் போட்டுப்பேன். எனக்கு நெகட்டிவ் நம்பர் வராத மாதிரி எழுதணும். எப்பவுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் வராத மாதிரி எழுதணும். அதனால ஹோல் மாடுலஸ் போட்டுக்கணும். Yes everyone, what is triangle inequality? இதுதான் triangle inequality. இதை நாம ப்ரூவ் பண்ணும். இதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன எடுத்துப்போம்னா ஸ்கொயரிங் எடுத்துப்போம். ஸ்கொயர் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணுவோம். சரியாடாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ அம் கோயிங் டு டூனா z1 + z2 தி ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா?
யா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன நல்லா தெளிவா இப்பவே கேட்டுக்கோங்க சரியா. ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரப்போகுது? mod 1 ஸ்கொயர் பிளஸ் mod 2 ஸ்கொயர் பிளஸ் 2z1 z2 ஒரு பக்கம் இருப்பாங்க பிளஸ் 2z1 z2 தானே ஐன்னு இருக்கா கொஸ்டின்ல. ஸோ கொஸ்டின் மேபி இது கிரியேட்டிவ் சம்மா இருக்கலாம்டா பசங்களா. ஓகேங்களா? இட் மே பி கிரியேட்டிவ் சம். யா 2z1 z2 தானடா மக்களே. இட் இஸ் 2z1 z2. இதுல எந்த டவுட்டும் இல்லை. நோ எஸ் தானே. ஸோ யா தேங்க்யூ அஃபிஃபா. ஓகே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அந்த ஃபார்முலால நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் சரியாடாமா. எஸ் ஓகே மாடுலஸ் வருமா? மாட் வருமா? ஓய் ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஸ்கொயர்ல மட்டும் மாட் வருமா? டே பசங்களா அந்த ஹோல் ஸ்கொயர்ல மாட் வருமா வராதா? ஃபார் 2ab அந்த 2abக்கு மாட்ஸ் வருமா வராதா? ஜஸ்ட் செக் அண்ட் see. You have this formulas in your book. புக்ல இந்த ஃபார்முலா இருக்கு. a plus b the whole square. மாட் வருமா ரெண்டு பேத்துக்குமே? ஓகே இப்படி தானே சொல்றீங்க எல்லாரும். You're saying like this right everyone? அது இல்லைனாலும் எழுதிக்கலாம், அது வேற விஷயம் சரிங்களா. பட் நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே போய்க்கோங்க. ஏன்னா இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே இருக்க மாதிரி போட்டால் தான் அவன் ஆன்சர் கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ லைக் தட். ஓகே அப்போ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் கோ வித் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டால் தானே தப்பு வரும் சரியா. ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. what is don't go with whole square formula. whole square formula போட்டிங்கன்னா தப்பா தான் வரும் சரியா. so go with this one. what is mod squared அம்மா? mod square is equal to z into z bar. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு mod square கிடைப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இதோட கான்ஜுகேட்டான இவனையும் நம்ம மல்டிபிள் பண்றோம். ஸோ இதுங்க தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? we can take individual conjugate right. ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? z1 z bar z2 z2 bar plus 2 z1 z2 bar plus 2 z2 z1 bar. சரி 2 கிடையாது ரைட்டா பசங்களா? எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா? சி இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்னது? இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி பேஸ் சம். இதுல ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாட் z ஸ்கொயர் ஒருத்தங்களோட மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வாட் ஹேப்பன்? z இன்டு மாட் zக்கு ஈக்குவல் சரியாடாப்பா. z இன்டு மாட் z. ஸோ z1 பிளஸ் z2 இன்டு மாட் 1 லைக் அவனோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ஓகேவா. இப்போ இதைத்தான் நம்ம இங்க பார்த்தோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? யூ வில் பி ஹேவிங் மாட் ஸ்கொயர் அண்ட் யூ வில் பி ஹேவிங் மாட் ஸ்கொயர். ஆனா இதுக்கு ஒத்து போகாது. ஆனா நல்லா பார்த்தோம் அப்படின்னா இவனும் ஒண்ணுதான். நல்லா பார்த்தோம்னா இவனும் ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ பசங்களா இத மாதிரியே இவனையும் எழுதணும். இவனை மாதிரியே நீ இவனையும் எழுதலாம். என்ன பண்ணா எழுத முடியும் இதுக்கு? எஸ் ஸோ இதே ஐம் சேஞ்சிங் ஒன் திங் ஓகேவா. ஒன்றும் இல்லை, இசட்டாவே எழுதணும். ஆனால் கான்ஜுகேட் யூஸ் பண்ணி எழுதணும். எப்படி எழுத முடியும்? இசட்டுக்கு 2 டைம் நம்ம பார் போட்டோம்னா இட் இஸ் இசட். புரியுதாடா பசங்களா? 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் யூஸ் பண்ண சொல்றேன். ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம் பார் போடுறதுக்கு ஈக்குவல். ஆமா ரைட்? 2 டைம் பார் போட்டா ஈக்குவல். நான் இந்த ஸ்டெப்பை நான் எந்த சேஞ்சும் பண்ணல. z1 z2ன்னு எழுதுறேன் ஓகே. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா நான் 2 டைம் பார் போடுறேன் ஓகே. இந்த நம்பருக்கு 2 டைம் பார் போடுறேன். 2 டைம் பார் போட்டாலும் ஒண்ணுதான்.
ஸோ இப்போ ஒரு பாரை நீங்கள் மாற்றிக்கோங்க. சேஞ்ச் 1 பார். உள்ளே இருக்கிற ஒரு பாரை மாற்றுங்க. ஒரு பாருக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஒரு கான்ஜுகேட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். when you take one conjugate what will happen, z2 bar z1 அப்படின்னு வரும். கரெக்டாடாமா? சரி இப்போ பார்த்தோன்னா இந்த நம்பரும் ஒரே நம்பர். இது கான்ஜுகேட் இல்லாமல் இருக்குது, இது கான்ஜுகேட்டோடு இருக்குது. ஒரு நம்பரையும் இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? 2 இன்ட்டு ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல். 2 இன்ட்டு ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல். கரெக்டா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஓகே. ஸோ இட் இஸ் 2 இன்ட்டு ரியல் ஆஃப் z1 z2 பாருக்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? ஓகே. how long this line will go? Yes, it will go for a prolonged line try பசங்களா. சரி இவனை எப்படி எழுதிக்கலாம்? ரியல் பார்ட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம். யூ கேன் ஸ்பிளிட் திஸ் ரியல். real of some number is always less than its modulus. அவங்களோட ரியல் பார்ட் வந்தீங்கன்னா மாடுலஸை விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ 3 + 2i 3 + 2i ரியல் பார்ட் என்னது? 3 வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் √5 விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேவா? எஸ்டா பசங்களா? ஸோ ரியல் பார்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to. அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? uses less than or sign. ஸோ 2 இன்ட்டு mod z2ன்னு வரப்போகுது. ஓகேவா? இது a² b², இது வந்துட்டு a + b the whole square. So what is your formula? So mod 1² plus mod 2² the whole square. Square root cancel ஆயிடுவாங்க. So this is your answer. Yes. இது ஒரு டைம் கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யாடாமா? Can you all see here? ரொம்ப டைம் ஆகுதுல்ல? ஸோ கேன் வி கோ ஃபாஸ்டா பசங்களா? இந்நேரம் நம்ம 4 சாப்டர் முடிச்சிருக்கணும். ஓகே எவ்ரிவன். எத்தனை சம் முடிச்சிருக்கோம்டா பசங்களா? எத்தனை சம் முடிச்சிருக்கோம்? 10 தான் முடிச்சிருக்கோமா? ரியலி? ஓகே. கேன் வி கோ பை பேக்வேர்ட் போகலாமா? கொஞ்சம் ஸ்பீடப் ஆகலாம். ஓகேவா? சரி நிறைய வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் இருப்பாங்க. லைக் வி வில் கோ வித் பேக்வேர்ட் ஸோ தட் ஸ்பீடப் பண்ணி வரலாம். ஓகே, கொஞ்சம் துரத்திட்டு வரலாம். ஓகேவா பசங்களா? எஸ். சி திஸ் யூஸ் தி ட்ரூத் டேபிளுக்கு என்ன பண்ணும் பசங்களா? பிக்யூன்னு ரெண்டே வேரியபிள்ஸ் தான் இருக்காங்க. யூஸ் டேபிள் ஃபார்மேட். ஸோ எத்தனை ரோஸ் போடுவீங்க? ஹவு மெனி ரோஸ் யூ வில் டூ இட்? 4. Good. Yes. So it is true, false. True, false. Okay, what பசங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? R. What is R? R னா என்னது? யாராவது ஒருத்தர் ட்ரூனா ட்ரூ. So it is true and it become false. What is negation P? Negation Q னா Q ஓட opposite. False, true. இவன் ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்ண சொல்றான்? இவன் ரெண்டு பேத்துக்கும் மறுபடியும் R எடுக்க சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அகைன் they are taking us to take R. R னா என்னது? ரெண்டு பேரும் ஃபால்ஸ். ரெண்டு பேரும் எங்கேயுமே ஃபால்ஸ் அல்ல. ட்ரூ. இது என்னடாமா? what is this is known as? This is known as tautology. இது என்னது நம்மளுக்கு? ஒரு tautology. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? yes everyone, this is one tautology. yeah, good everyone. so இப்போ பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு பைனாமியல் எக்ஸ்பிரஷன். ஸோ பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது எல்லாமே ஈக்குவல். இது என்னன்னே தெரியாது. இட் இஸ் சம்திங் ஈக்குவல். இந்த மாதிரி ஒருத்தங்க ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கள கேன்னு எடுத்துக்கணும். டேக் இட் அஸ் கே. இதை கேன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்டாப்பா? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 என்னது நம்மளுக்கு? k/4. அண்ட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 என்னது நம்மளுக்கு? வெறும் k. சரிங்களா? n is equal to 6. Find the distribution mean and standard deviation. நம்ம distribution mean and standard deviation கண்டுபிடிக்கணும். So yeah, how do you find it? இது யாருக்கு ஈக்குவல்? this is equal to n வந்து நம்மளுக்கு 6. அப்போ 6c4 p பார் என்ன வரும் பசங்களா? p பார் x தானே சொன்னீங்க, ரைட்? x தானே சொன்னோம். ஸோ p பார் xனா 4, q பார் ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். q பார் ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன்னா q². இல்லை மாற்றிட்டேன்னா மறுபடியும் ஃபார்முலா மாற்றிட்டேன்னா நேற்று மாதிரி
டோட்டாலஜி மென்ஷன் பண்ண வேண்டாம்டா பசங்களா. ஓகே, did I change it? Anyone can say? மறுபடியும் மாத்திட்டேன்டா பசங்களா. கரெக்டாக தான் போட்டேனா? ஓகே, p par x q par n minus x இல்லை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேனா? நோ ரைட், ஓகே டன். ஏன்னா அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். எஸ், தட் இஸ் 6c2 p par 2 q par 4. ஓகே டன், எஸ். ஸோ இப்போ என்னடாமா, நமக்கு இதுவும் ஒன்று தான். 64நாலும் ஒன்று தான், 62நாலும் ஒன்று தான். Why damma? Because it is combinations. Combinationல 6cx-நாலும் ஒன்று தான், 6c 6 minus x-நாலும் ஒன்று தான். They are same. They are not different. இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ k/4/k is equal to, this is exercise 11.5. Okay, so everyone, what is it? இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. p square divided by q square. p square divided by q square. So k cancel. p square is equal to 4q square. So p is equal to 2q. Any doubt? p is equal to 2q. சரியாடாமா? p is equal to 2q. No. p மாத்தாதீங்க. Okay, one sec. p square is equal to 4 into q square. இப்போ இந்த q square-க்கு பதிலாக என்ன போடலாம்? Change it. இந்த q square-க்கு என்னன்னு பார்த்துவீங்க? Change it to 1 minus p square, so that எல்லாரும் ஒரே வேரியபிள் இருப்பாங்க, ஆன்சர் கொண்டு வந்துடலாம். So it is 4 minus 4p square, p square. So 5p square is equal to 4. அப்போ p square is equal to 4/5. So what is your p, Dama? Please, once more சொல்லவா? பைனாமியலோட ஃபார்முலா என்னடா பசங்க? வாட் இஸ் பைனாமியல் ஃபார்முலா? எவ்ரிவன் ஓகே, சி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நம்ம ஸ்பீடப்லாம் தாண்டி ஐ வில் சே இன் ஃப்ரம் ஃபாஸ்ட் வைஸ். எவ்ரிவன் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வாட் இஸ் பைனாமியல் ஃபார்முலா? பைனாமியலோட ஃபார்முலா என்னது? p of x is equal to x. Now what is your formula? ncx p raised to power x q raised to power n minus x. Everyone, yada pasangla? Correct formula? Yes, this is the formula, right? அவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்கதை யோசிச்சு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேம். நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்னு எடுத்துக்கிறேன். யாருன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் டேக்கிங் இஸ் கே. ஸோ இப்போ p of x is equal to 4னா என்ன வரப்போகுது? வாட் இஸ் p of x is equal to 4? ஸோ n வந்து 6. ஸோ 6c4 p raised to power 4 q raised to power square. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க? k/4. புரிஞ்சுதா இது? இந்த ஸ்டெப் ஓகேவா எவ்ரிவன்? இந்த ஸ்டெப் ஓகே தானடா பசங்களா? yes or no? This step is okay or not? Say yes or no. ஒரு x or no சொல்றதுக்கு ஏன்டா பசங்களா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? யா ஓகே டன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? டேக் இட் ஃபார் p x is equal to 2. So 6c2 p raised to power 2 q raised to power n minus 6 minus 2 which is 4 which is equal to k. ஓகேங்களா? இப்போ எல்லாம் பவர்ல இருக்காங்க. எவ்ரிதிங் இன் பவர்ஸ். பவர்ஸை குட்டி ஆக்கணும்னா என்ன பண்ணும்? டிவைட் பண்ணாதான் குட்டி ஆக்க முடியும். கரெக்டா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் அண்ட் 2 நான் என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் 2 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இவனும் சேம் கேன்சல் ஆயிடுவான். p square and p power 4 get cancel, it become p square. and இவனும் சேம் ஆகி இவன் கேன்சல் ஆயிடுவான், which is equal to நம்மளுக்கு 1/4 ஆன்சரா இருப்பாங்க. ஸோ 4p square is equal to q square. Sorry, 4p square is equal to q square. So what is your answer? இப்போ 4p square நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுங்க? q-ஆ சேஞ்ச் பண்ணுங்க, or q square p-ஆ சேஞ்ச் பண்ணுங்க. p square-க்கு சேஞ்ச் நோ சாரி இங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே, q is equal to 1 minus p. q and p are complementary events. complementary probability. ஓகேவா? ரெண்டு பேரும் எதிருக்கு இருக்கிறவங்க. சரிங்களா? q-ஓட காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் தான் p. சரிங்களா? ஸோ இப்போ q ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1 minus p தி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். காட் இட் பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் ஈக்குவல் டு 1 plus p ஸ்கொயர் plus 2s minus 2p. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க.
So 3p square plus 2p minus 1. So இதை differentiate பண்ணிங்கன்னா என்ன வரும்? Factorize பண்ணிங்கன்னா 3 ones are plus minus divided by 3 divided by 3. So p is equal to 1 கிடைக்கும் or minus 1 or 1 by 3. இதில் யார் choose பண்ணுவோம்? p is equal to 1 by 3 is our answer. And what is q? அப்போ q என்னடாமா? 2 by 3. Doubt. n minus xல doubt இருக்குங்களா? என்னடாமா doubt n minus xல? p power வந்து n minus x தானே? இல்லையா, நான் அதை தான் கேட்டேன். ஃபார்முலா இதை நான் கரெக்டாக போட்டுட்டேன்னா பசங்களா? வெதர் சி திஸ், இது எக்ஸா இது n மைனஸ் எக்ஸா? ஜஸ்ட் ஒரே நிமிஷம் லுக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஃபார்முலாவில் ஏன்னா இந்த நேற்றும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். q தானே வரும். n மைனஸ் எக்ஸ் கம்ஸ் ஃபார் தி q, ரைட்? கரெக்டாக தானே பசங்களை போட்டிருக்கேன்? டே காம்ப்ளிமெண்ட்ரி ஈவென்ட் ராஷ்ருதி, சரியா? இது 1 by 3னா அதோட ஆப்போசிட். 1 minus 1 by 3, 2 by 3 தான் இவனுக்கு வருவாங்க, சரியா? So this is 1 by 3 and this is 2 by 3. Got it பசங்களா? ஓகே, யா. ஸோ இப்போ நம்மளுக்கு p தெரிஞ்சிருச்சு, q தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்டிருக்கிறது மீன். வாட் இஸ் யுவர் மீன்? மீன் என்ன பண்ணுவீங்க? மீன் இஸ் ஈக்குவல் டு np. ஸோ n வந்து 6, இது வந்து 1 by 3. ஸோ மீன் வந்து நம்மளுக்கு 2. வாட் இஸ் வேரியன்ஸ்? வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? npq. ஸோ 6 into 1 by 3 into 2 by 3. ஸோ 4 by 3. ஓகே வாடாமா? யா, அவ்வளோதான், சரியா? நிதிஷ், உனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ டிவிஷன்ல டவுட் இருக்கா? எஸ்டா பசங்களா, டிவிஷன்ல டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. பி பார் தான் n மைனஸ் எக்ஸா? ஓய், நேத்து நான் அப்படி போட்டதுக்கு அது இல்லைன்னு சொன்னீங்க பசங்களா. ஜஸ்ட் அ மினிட், நானே புக்ல பார்த்துக்கிறேன். இட் இஸ் ரைட் ஒன்லி. கரெக்டாக தான் போட்டிருக்கோண்ட பசங்களா, சரியா? கியூக்கு தான் n மைனஸ் எக்ஸ் வரும். இட் இஸ் ஒன்லி ரைட். ஓகே, யா, இட் இஸ் ரைட். சரியாடா பசங்களா? டோன்ட் ஸ்பாம் இட். ஹூவர் ஸ்பாமிங் ஹியர் ப்ளீஸ் சேஞ்ச் டு பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? why we are cancelling c4 and c square மேம்? இது ரெண்டு பேரும் ஒன்றுடாமா, தே ஆர் சேம். அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் ஆன்சர் சேம் தான். 64க்கு என்ன ஆன்சர் வருமோ அதே 62க்கு வரும். காம்பினேஷன் ப்ராப்பர்ட்டி படி அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் சேம். சேம் நம்பர் டிவைட் பண்ணிங்கன்னா 1ஆ மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, see this. A pair of dice is rolled once. ஒரு டையை ரோல் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருப்பாங்க? 1 2 3 4 and 5. A pair is toast. 1, 1, 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5, 1, 6. சரிங்களா? And you will be having 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. Yes. So 3, 1, 3, 2 and 3, 3, 3, 4, 3, 5 and 3, 6. So standard deviation கேட்டா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்கடா பசங்களா, அவ்வளவுதான். வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா it is standard deviation. So 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5 and 5, 6. 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5 and 6, 6. Everyone, now you answer for this. Okay va? What is probability mass function? Probability mass function na enadhu? X க்கு என்ன values x probability என்னன்னு நம்ம சொல்றது, சரியாடாமா? probability mass function you have to find probability for each of the values. x ஓட ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ x க்கு என்னென்ன வேல்யூஸ் வர போகுது? random variableக்கு நீங்க என்ன வேல்யூஸ் allocate பண்ண போறீங்க? யாரை பொறுத்து allocate பண்ண போறோம்? எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அதுதான் அதோட நம்பர், சரியா? இப்போ ஒரு பேர் இதுல 4 வருதா? 1, 1ல 4 வருதா? இல்ல.
ஸோ எக்ஸோட வேல்யூ 0. சரிங்களா? இதில் 4 வருதா? இல்லை. ஸோ 0. இதில் 4 வருதா? நோ, இட் இஸ் 0. இதில் எஸ், இட் ஹேஸ் 4. அதில் ஒரே ஒரு 4 நம்மளுக்கு வருது. ஸோ இட் ஹேஸ் 4. ஸோ அப்போ அதுக்கு 1ன்னு அலோகேட் பண்ணும். சரிங்களா? யாருக்கெல்லாம் 1ன்னு அலோகேட் பண்ணுவாங்க? இந்த 3 பேத்துக்கு 1ன்னு வரும். அண்ட் எஸ், இங்கே இருக்க 3 பேத்துக்கும் சரி, இங்கே இருக்க 2 பேத்துக்கும் சரி, அண்ட் இங்கே இருக்க 2 பேத்துக்கும், இவங்க எல்லாத்துக்குமே யூ வில் ஹாவ் 1 as your answer. அண்ட் பேசிக்கலி இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் 2ன்னு நம்மளுக்கு நம்பர் கிடைக்கும். மற்றவங்க எல்லாத்துக்குமே 0 தான் நம்பர். கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ்? எக்ஸுக்கு மேக்ஸிமம் ஹவு மெனி வேல்யூஸ்? 0 வருது, 1 வருது, இல்லைன்னா 2 வருது. ஓகேவா? 0 எத்தனை பேத்துக்கு வருது? எத்தனை பேத்துக்கு 0 வருது? எஸ்டா பசங்களே, how many members have 0? இல்லைன்னா இங்கே பாருங்க, how many members have 1? 1ன்னு எத்தனை பேத்துக்கு வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 1 is coming for 10 members. அண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு. அப்போ மீதி இங்கே எவ்வளோ பேத்துக்கு இருக்கும்? 36ல் 11 போச்சுன்னா will be 25. மீதி இருக்க 25 மெம்பர்ஸுக்கு 0 தான். சரியா? இப்போ ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. வாட் இஸ் யோர் ப்ராபபிலிட்டி? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா வாட் இஸ் யோர் ப்ராபபிலிட்டி? அவ்வளோதான் கொஸ்டின். ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவீங்க? ஹவு டு யூ கால்குலேட் யோர் ப்ராபபிலிட்டி? நம்பர் ஆஃப், ஸோ 0க்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 25 எலமெண்ட்ஸ் இருக்கு. டிவைடட் பை ஓவரால். ஓவரால் வந்து 36. சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1 எத்தனை பேத்துக்கு? 10 பேத்துக்கு. பை 36. So this is your f of 1. And x is equal to 2. 1 by 36. So it is f of 2. ஓகேங்களா? ஸோ உங்களோட f of x ஓட ஆன்சர்ஸ் என்ன வரப்போகுது? There are 3 answers. என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கு? 1 by 36, 10 by 36, 25 by 36. 1 எப்போ கிடைக்கும்? when your x is 0. X is 2. x is equal to 1 and x is equal to 0. அவ்வளோதாண்டா பசங்களா. திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எனி டவுட்? ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி நீங்கள் எப்பயும் போல கண்டுபிடிப்பீங்களா? அதுதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னமா ப்ராபபிலிட்டி தட் Q ஹிட்ஸ் அ டார்கெட். அவன் வந்து இது எல்லாமே 11th சாப்டர். திஸ் இஸ் ஆல் 11th சாப்டர். Qன்ற ஒருத்தன் வந்துட்டு ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணா எவ்வளோ ப்ராபபிலிட்டி? அதாவது ஹிட் பண்ணிட்டா, ஹிட் சக்ஸஸ் பண்ணிட்டா, இட் இஸ் 1/4. அவன் பண்ணலைன்னா பண்ணா 1/4, பண்ணல ஆப்போசிட். ஆப்போசிட் அப்ப என்னது? 3/4. சரியாடாமா? இந்த மாதிரி எத்தனை தடவை பண்றான்? இதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பண்றான். லூப்குள்ள பண்றான். which is n is equal to 10 times. ஸோ இது வந்து ஒரு பைனாமியல் ஸ்ட்ரக்சர். எஸ், எனக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர்னு இருக்கு, அது போக நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ பைனாமியல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ p of x is equal to x என்னன்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் இட்? NCx p par x q par இதோட ஆப்போசிட் ராமா. பண்ணன ப்ராபபிலிட்டி 1/4. ஹிட் பண்ணா 1/4. அப்போ நாட் ஹிட் என்னது? 1 minus 1/4, தட் இஸ் 3/4. சரியா? n minus x. திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா, ரைட்? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸாக்ட்லி 4 டைம் ஹிட் பண்ணா உங்களோடது என்னது? 4 டைம் அவன் ஹிட் பண்ணா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 10c4 1/4 the whole power 4 3/4 the whole power 6. இதுதான் உங்களோட ஆன்சர். சரியாடாமா? ஸோ 10c4னா என்னது? 10 into 9 into 8 into 7 divided by 1 into 2 into 3 into 4. So what happened? It is not creative. This is not creative. Please check it. So 27, 20, 21 into. So it is 210 into 3 power 6 divided by 4 raised to power 10. ஏன்னா இங்க ஒரு 4 4 இருக்காங்க, இங்க ஒரு 6 4 இருக்காங்க, மொத்தமா 10 4 இருக்காங்க, 10 4 இருக்காங்க. சரியாடாமா? எஸ், இட் இஸ் எக்ஸாம்பிள் சம்மன் நினைக்கிறேன். யா எக்ஸைஸ் 11.5ல வருவாங்க, செக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 டைம், ஒரு டைம் ஆச்சு ஹிட் பண்ணும். ஒரு டைம் ஆச்சு ஹிட் பண்ணணும்னா அப்போ எவ்வளோ டைம் வேணாலும் எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணலாம்? அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம்? ஒரு டைம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இவன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுன்னா அட்லீஸ்ட் 1. பட் எனக்கு அவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபார் அட்லீஸ்ட் 1க்கு நான் என்ன பண்ணுறேன்? 1 minus no 1. ஓகேவா? 1 minus p
P of x is equal to 0 பண்ணிடுறேன். ரெண்டும் ஒன்று தானே, ரைட் பசங்களா? ஸோ x is equal to 0னா என்ன அர்த்தம்? 10c0 which is 1. So 1 by 4 power 0 into 3 by 4 power 10. So it is 1 minus 3 by 4 the whole power 10. இதுதான் answer. Got it பசங்களா? Okay everyone. புரிஞ்சுதா புரியலையாடாமா? Yes, I hope you get it. Clear? இதில் வந்து நிறையா கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஈவன் போன வருஷம் 5 mark சம்ஸே இதில் கேட்ட கிரியேட்டிவ் சம்ஸ் தான். இந்த மாடலில் இருக்க கிரியேட்டிவ் சம்ஸ் தான். ஓகேவா? ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி 3/4 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? 3/4 எதுக்கடா பசங்களை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க? அது வேண்டாம். ஓகேவா? அது வேண்டாம். சரி, மறுபடியும் நான் சொல்கிறேன். ஒருத்தன் ஷூட் தூக்கி போடுறோம், ஒரு தூக்கி போட்டு அந்த பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா ஹிட் கரெக்டாக பண்ணிட்டோன்னு அர்த்தம். கரெக்டாக பண்ணால் 1/4. அப்போ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா 3/4 ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி 10 டைம் பண்ணுறீங்க. அவன் எக்ஸாக்ட்லி 4க்கு என்னன்னு கேட்குறான். இந்த ஃபார்முலால x is equal to 4 என்னன்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலால x is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இத்தனை பேத்துக்கு கேட்குறாங்க. இத்தனை பேத்துக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால 1 - 0க்கு பண்ணிடலாம். 1லேருந்து 10 வரைக்கும் கேட்குறான், அது நம்மளுக்கு கஷ்டம். அதனால 1 - 0 பண்ணிட்டா 1லேருந்து 10 பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ we are doing that. சரியாடாமா? Find the differential equation of the family of the circles. What is family of a circles? Passing through origin and having their centers on the x-axis. Origin வழியா போகணும், x-axisல அவனோட சென்டர் இருக்கணும். ஓகேங்களா? your center is on x-axis. சரியாடாமா? இப்போ இந்த சென்டர் என்னன்னு நான் சொல்லலாம்? h,0ன்னு சொல்லலாமா? ஆரிஜின் வழியா போகுது. அப்போ ரேடியஸ் என்னது? ரேடியஸ் வந்து h. You are agree with me? Your radius is h and your it passes through origin. So இதுதானே கணக்கு. சென்டர் வந்து h,0. புரியுதா புரியலடா பசங்களா? சென்டர் வழியா போகணுமா? ஆரிஜின் வழியா போகணும், சென்டர் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட். ஸோ ஸ்ரீவஸ்தா, இஃப் யூ கான் கெட் தி வீடியோ கிளாரிட்டி, நீங்க வந்துட்டு இதை பார்க்க வேண்டாம்டா பசங்களா. டோன்ட் ஸ்பாம் இட் ஹியர். சரியா? யூ ஸ்பாமிங் இட் இன் அ வெரி லைக், உங்களுக்கு இந்த லைவ் பிடிக்கலன்னா யூ கேன் கோ பேக். யாரும் உங்களை இங்கே அவாய்ட் பண்ணல, சரிங்களா? பட் யூ ஆர் ஸ்பாமிங் ஹியர். பிஹேவ் லைக் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்டா பசங்களா. சரியா? நீங்கள் நாளைக்கு காலேஜ் போக போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி அ ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட். அடுத்த வருஷம் நீங்கள் ஓட் போட போகிறீங்க. ஸோ எப்படி இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே, டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. ரைட்டா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்? x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களோட சென்டர் வந்து h,0. ஸோ இங்கே h போடுங்க, இங்கே 0 போடுங்க. அண்ட் x minus h the whole square plus y square is equal to h square. ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x square plus h square minus 2xh plus y square which is equal to h square. It is exercise number 10.3, I hope. ஓகேங்களா? 10.3ல சர்ச் பண்ணி பாருங்கடா பசங்களா. This is not 11th chapter, this is 10th chapter, right? So what is it? இந்த y h square x square cancel ஆயிடுவாங்க. So this is your equation. இவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டனாலே பாதி வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஹெச் ரிமூவ் பண்ணும். இந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஹெச் எப்படி பசங்களை ரிமூவ் பண்ணுவீங்க? ஹவு டு யூ கேன்சல் திஸ் ஹெச்? டிஃபரன்ஷியேட் பண்ணி கேன்சல் பண்ணும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 2hன்னு தான் கிடைப்பாங்க. அண்ட் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y dy/dxன்னு கிடைப்பாங்க. ரைட்டாமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் டிஃபரன்ஷியேட் அகைன் ஸோ தட் இந்த ஹெச் காணாம போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 கிடைப்பாங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூவி மெத்தட். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டுமே வேற வேற ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ யூவி மெத்தட் போடுங்க. ஸோ இட் இஸ் y dash plus y double dash y dash which is equal to 0.
ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 + y dash plus y dash the whole square which is equal to 0. இதுதான் இந்த உங்களோட equation. This is your differential equation. You got it everyone? So 53 marks தான்டா பசங்களா. சரிங்களா? எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துருச்சா? How r is equal to h? எப்படி h? நான் தான் டயக்ராம் போட்டு காமிச்சேன் நீ. See அவன் என்ன சொல்றானோ அந்த டயக்ராம் பாருங்க. ஆரிஜின் வழியா போகணும். உன்னோட சர்க்கிள் ஆரிஜின் வழியா போகணும். ஓகேங்களா? சென்டர் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கணும். சென்டருங்கிறது h, k தான். எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருந்தாலே y கோஆர்டினேட் 0. ஸோ அதனால சென்டர் வந்து h, 0. ஸோ ரேடியஸ்னா என்னது? சென்டருக்கும் ஒரு சர்க்கிளோட பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ h, 0க்கும் 0, 0க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? h தான். ஸோ ரேடியஸ் வந்து h. பசங்களா அவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். ஆனால் அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷன் கொடுக்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னன்னு எடுத்துக்கணும். அவன் கொடுக்குற வேர்டிங்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கான்? ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்துட்டு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகணும். அண்ட் அந்த சர்க்கிளோட சென்டர் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்னாலே y கோஆர்டினேட் 0. ஸோ h, 0 தான் சென்டர். சென்டர் நம்மளுக்கு இருக்கு. ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. சென்டருக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அது h. ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும், சென்டர் நம்மளுக்கு தெரியும். யூஸ் தி ஃபார்முலா ஆஃப் ஃபேமிலி ஆஃப் அ சர்க்கிள். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சரியாடாமா? நான் கொடுத்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்தா எவ்வளோ லைட் இட் இஸ் ஃபார் 2 mark கொஸ்டின்ரா பசங்களா. இது நேற்று லைவோட 2 mark கொஸ்டின். ஸோ யூ கேன் கெட் 2 marks ஃபுல் மார்க்ஸ். சரிங்களா? What is dy by dx plus 2y is equal to e power x? இதை எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இது வந்து ஒரு லீனியர் மெத்தட். இது என்னது? ஒரு லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு dy by dx தான் இருப்பாங்க, ஒரே ஒரு y தான் இருப்பாங்க. ஒரே ஒரு y தான் இருக்காங்கன்னா இட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன். இவங்க எந்த ஃபார்மேட்ல இருக்காங்க? dy by dx லாஸ்ட் ஸ்டெப் ஹவு மேம்? லாஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு கேட்குறீங்களா? யூவி மெத்தட் ஃபார்முலாடாமா. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? y dash இருக்கு. சரிங்களா? yன்றது ஒரு ஃபங்க்ஷன், y dash. ஸோ இப்போ என்ன பண்ணும்? y அப்படியே வச்சுக்கோங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ் பிளஸ். இப்போ y dash அப்படியே வச்சுக்கோங்க. y டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash. uv மெத்தட் uv dash plus u dash v. அந்த ஃபார்முலா பசங்களா this is plus py is equal to q. இதுல உனக்கு இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ IV கேட்பாங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு நம்மளுக்கு கொஸ்டின் வந்தாலும் இதே மெத்தட் தான். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்? e raised to power p dx. What is e raised to power? e raised to power 2 into x. So which is e raised to power 2 dx. Okay. So x square divided by 2. So it is e raised to power x square. உங்களோட ஆன்சர் என்னது? e raised to power x square தான் உங்களோட ஆன்சர். சாரி ஒரே நிமிஷம். x எங்க இருந்து வந்தது? It is just dx. 2 dx which is equal to e raised to power 2x. இதுதான் உங்களோட if. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் ஸ்டெப் அண்ட் சொல்யூஷன் ஸ்டெப் என்னது? y into if equal to integration factor q into if into dx. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ y into integrating factor என்னது? e power 2x which is equal to e power minus x into e power 2x into dx. ஸோ ஒரு x இன்னொரு x போச்சுன்னா it is e power x. e power dx ஓட ஆன்சர் என்னது? வெறும் e power x c தான். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? You can ask me. Any doubts you can ask me. This is one formula. இது பேரு linear method. dy by dx plus py is equal to q. இதுதான் வந்து இந்த கொஸ்டின் இருக்க ஃபார்மேட். உன்னோட கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஸ்டெப் ரெண்டே ஸ்டெப். if கண்டுபிடிங்க. வாட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா e raised to power p dx. p னா என்னது? y ஓட கோஎஃபிஷியன்ட் தான் p. ஸோ 2 into dx e power 2x. ஸோ இன்டகிரேட்டிங் எப்படி போடும்? இது ஃபுல்லாக q. ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாருமே q. ஸோ qன்னு அப்படியே எடுத்துக்கணும். சரியா?
ஸோ லீனியருக்கு ரொம்ப ரொம்ப இன்டகிரேஷன் குட்டி ஈஸியாக இருக்கும்டா பசங்களா, அதை ஸ்கிப் அவுட் பண்ணிடாதீங்க சரிங்களா. How to identify the topic? Yes, நான் அதை தான் சொன்னேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த கொஸ்டினை லைக் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கணும், உனக்கு y ஒரே ஒரு டேர்ம், y ஒரே ஒரு ஆள் லீனியர், y மட்டும் ஒரே ஒரு ஆளா இருக்காங்கன்னா தென் லீனியர் ஈக்குவேஷன், இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். y ஒரே ஒரு டேர்ம் இருக்காங்க, ஸோ இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். சரியாடா பசங்களா. நெக்ஸ்ட் ஒன் போலாமா. So see this, find the volume of a sphere of a radius a. 9th chapter முடிச்ச உடனே I will give the break. ஓகேங்களா, I need the break actually. நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு, லிசனர்ஸ் விட ஸ்பாமர்ஸ் அதிகமாக இருக்கீங்க. யாரா பசங்களா. ஸோ தட் யாரெல்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்களா, லிட்ரலி நான் சொல்கிறேன் பசங்களா. இப்போ நீ நடுவில் எதுவுமே கேட்காதீங்க, உங்களுக்கு எந்த சம் பொருளைனாலும் லாஸ்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா. How do you find the வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம், வால்யூம்ங்கிறது ஒரு ஷேப்பை சுற்றி விட்டா கிடைக்கிறதுக்கு பேர் தான் வால்யூம் சரியா. யாரை சுற்றி விட்டா ஸ்பியர் கிடைப்பாங்க, சர்க்கிளை சுற்றி விட்டா தான் ஸ்பியர் கிடைப்பாங்க சரியா. சர்க்கிளை எங்கேருந்து எது வரைக்கும் சுற்றி விடணும், இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சுற்றி விடணும். இந்த பாயிண்ட் என்னது மைனஸ் ஏ, இந்த பாயிண்ட் என்னது பிளஸ் ஏ. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏலேருந்து பிளஸ் ஏ வரைக்கும் நான் சுற்றி விட போகிறேன் ஓகேவா. பை இன்டூ ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதுதான் ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா இவங்க தான் ஓகேங்களா. இது என்னடாமா, இது ஒரு சர்க்கிள். சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது, வாட் இஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏன்னா ரேடியஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை இங்கே யூஸ் பண்ணுங்க, பை வெளியே வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் ஏ டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். எப்பெல்லாம் ஈவன் பவர்ஸ் இருக்காங்களோ அவங்க ஈவன் ஃபங்க்ஷன் தான், நம்ம செக்கே பண்ண வேண்டாம். ஈவன் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிக்கலாம், 2 இன்டூன்னு சொல்லி இன்டர்வலை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 0 to a ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இன்டர்வல்ஸை ஓகேவா. மைனஸ் ஏ டு ஏன்னு இல்லாமல் 0 to பாதியாக பிரிச்சுக்கலாம், 0 to a பிரிச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணுவீங்களா பசங்களா, தனித்தனி இன்டகிரேஷன் எடு. ஏ ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா ஏ ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3. ஏதாவது டவுட் இருக்கா, ஏன்னா ஏ ஸ்கொயருங்கிறது வெறும் நம்பர், ஒரு நம்பரை இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் மட்டும் கூட வருவான். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பார் n+1 பை n+1, இந்த ஃபார்முலா படி எக்ஸ் கியூப் பை 3 மாறிடுச்சு. அப்ளை ஃபர்ஸ்ட், மேலே இருக்கிறவன உள்ள கொண்டு வாங்க. So 2 pi a cube minus a cube by 3. So which is 2a cube by 3, which is 4 pi by 3 a cube by 3. கரெக்டா வந்துருச்சா, இதான ஸ்பியர் வால்யூமோட ஃபார்முலா, 4 by 3 pi r square 5r cube. அந்த ஃபார்முலா கரெக்டா வந்துருச்சு இல்லடா பசங்களா. எஸ், cubic units. ஃபோர்த் ஸ்டெம் எக்ஸ்பிளைன் பண்ணவா, இந்த ஸ்டெப் டா பசங்களா, இன்டகிரேஷன் அப்ளை பண்றதா. யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தி இன்டகிரேஷன் பார்ட் ஆர் இந்த ஸ்டெப் அஸ்வித்திகா? எல்சிஎம் டாமா, இதுக்கு நீ எல்சிஎம் எடுங்க. எக்ஸுக்கு பதிலா ஏ போடணும், எக்ஸுக்கு பதிலா ஏவை போட்டுடணும். ஹவு 4 by 2 into 2, sorry, 2 into 2 it is 4. Sorry டா, 2 into 2 4. நான் மல்டிபிள் பண்ணிட்டு மறுபடியும் 2ல போட்டுட்டேன். இப்போ ஓகேவா? if x போடுறது ரொட்டேட் பண்ணலனா மேம், if x பொறுத்து ரொட்டேட் பண்ணலனா y பொறுத்து ரொட்டேட் பண்ணுங்க. y பொறுத்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா இங்க x ஸ்கொயர்னு வச்சுக்கணும் ஓகேவா. ஆல்டர்னேட்டிவ், எக்ஸை பொறுத்து பண்ணீங்கன்னா பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதே ஒய்யை பொறுத்து பண்ணீங்கன்னா பை எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஓகேவா. வேரியபிள்ஸ் ஒய்க்கு மாற்றிக்கணும், எல்லாத்தையும் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் சரியாடாமா. இதே ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. எப்படி வேணாலும் எடுத்து போடலாம். வாட் இஃப் இஸ் an odd ஃபங்க்ஷன், இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் இல்லைமா. ஆட் ஃபங்க்ஷனை எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணி ஏ மைனஸ் ஏன்னு ஏவை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் ஐஏவை அப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஆட் ஃபங்க்ஷன் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்தா ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் 0 மாறிடுவான்ல.
ஸோ வால்யூமுக்கு அவன் 0 கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுக்க மாட்டான், சப்பையாக போயிடும். இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன்னால நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? டே பசங்களா, என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கிளை சுற்றி விட்டா ஸ்பியர் கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும் சுற்றி விடுவேன். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஐம் புட்டிங் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணுங்க. ஏ ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் ஏ ஸ்கொயர் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ⁵/3. அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 4πa³/3 கிடச்சிருக்காங்க. ஹவு 2π? ஏன்னா நான் இன்டர்வல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்டா பசங்களா, கண்ணை திறந்து பாருங்க. என்ன பண்ணியிருக்கேன்? -a to aவை 2 × 0 to aன்னு மாற்றிட்டேன். ஓகே, 2 × 0 to a. ஏன்னா இந்த பகுதியும் இந்த பகுதி லிட்ரலி ஒன்று. நான் அதை பாதியாக பிரிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்குவேன். 0 to 2 × 0 to aன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். They are symmetric in nature. So 2 × 0 to a நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து 9.8 exercise. Now everyone clear? Okay, done. So how do you do the sum? இந்த sum எப்படி பண்ணுவோம்? Any idea? log வந்தாலே நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். log வந்தாலே ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. log of tan x, log tan x ஒட்டுக்கா வராங்கல்ல, அப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 யூஸ் பண்ணிடுங்க, யோசிக்கவே வேண்டாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6னா என்னது? a to b f of x dx யாருக்கு ஈக்குவல்? அது a to b f of a plus b minus x dx க்கு ஈக்குவல். ரெண்டு இன்டர்வல்ஸ் ஆட் பண்ணி -x பண்றதுக்கு ஈக்குவல். சரியாடாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 6th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுனாலே டேக் இட் அஸ் i. இதை நீங்க ஐன்னு எடுத்துக்கோங்க. 0 to π/2 log of tan x dx. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். திருப்பி i எனக்கு இன்டகிரேஷன் மாறாது, இன்டகிரேஷனோட ஆன்சர்ஸ் மாற போறது இல்லை. ஸோ i × 0 to π/2. பட் இந்த இடத்துல இப்போ என்னவா மாறும்? எக்ஸை நீங்கள் என்னென்ன மாற்றணும்? எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு இன்டர்வல்ஸ் ஆட் பண்ணணும். 0 π/2 இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா π/2 - xன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக π/2 - xன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ tan of π/2 - x என்னது? cot x, ரைட்? ஸோ இட் இஸ் log of cot xன்னு வருவாங்க. ரெண்டும் ஒன்று தாண்டா பசங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. how do you simplify that? log of 1/tan xன்னு எழுதலாம். log of 1/tan x எப்படி எழுதுவீங்க? -log of tan x. Can we write like this? Reciprocals வெளியே வந்துச்சுன்னா you will take minus. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. எப்பயுமே 1 and 2 ஆட் பண்ணணும். எப்பயுமே 1 and 2 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 and 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? Okay, so when you add 1 and 2, 2i is equal to 0 to π/2 log of tan x minus log of tan x. ரெண்டு பேரும் cancel ஆயிடுவாங்க, which is 0. So 2i is equal to 0, so I is equal to 0. Any doubt? Which is 1. Which is 1 na? எப்படி 1 வரும்? log 1 0 இல்லடமா? So you will be having 0 here. Clear? Okay. Thank you, Afifa. How negative log? எப்படி negative log வந்துச்சா? ஒன்றும் இல்லை, இது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 1/tan x எப்படி எழுதிக்கலாம்? tan x par -1 எழுதிக்கலாமா? ரைட்? அப்போ log of tan x par -1 என்ன ஆகும்? இந்த -1 முன்னாடி போச்சுன்னா -1 log of tan x. Now it's clear? ஓகேங்களா? 2i எப்படி வந்துச்சா? நான் என்ன சொன்னேன்? இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு ஆடு, ரைட் சைடு ஆடு. ஓகே, இதுவும் i தான், அதுவும் i தான். i plus i, it is 2i. We are adding both sides. Right side மட்டும் எப்படி ஆட் ஆகும்? லெஃப்ட் சைடு தான் சேர்ந்து ஆட் ஆகும். So it become 2i.
x remaining வராதா மேம்? dxல இருந்தெல்லாம் 0 into anything it is 0 இல்ல? 0 into anything it is 0. ஸோ அப்போ தேவையில்லை. ஆன்டி லாக் இது அப்ளை பண்ணலாம். ஆன்டி லாகுக்கும் லாகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? தெர் ஆர் டோட்டல் டிஃப்ரென்ஸ் தாம்மா. ஏன் tan x? tan of 90 minus theta. What is tan of 90 minus theta? Cot theta. Tan of 90 minus theta, it is cot theta. Yes. என்னடா பசங்களா? லாகுக்குள்ள ரெசிப்ரோக்கல் வந்துச்சுன்னா நீங்க மைனஸை வெளியே எடுத்துட்டு உள்ள இருக்கிறவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? tan 90 minus theta, it is cot theta. Okay, next போலாமாடாமா? So see this, you have to prove this. This is what? Gamma integration. Gamma of n என்னது? n factorial நீங்க உங்களை கொண்டு வரணும். என்னன்னு கொண்டு வரணும்? இவங்களை n factorial. It is one creative sum. யாடா பசங்க என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு வேரியபிளா இருக்கணும். It is some variable. அப்போ t is equal to x square. So அப்போ dt என்ன வரும்? 2x dt ன்னு வரும். 2x dx ன்னு வரும். சரியாடாமா? ஸோ அப்போ ஸோ ஓகே டன். எஸ்டா பசங்களா? அகைன் எக்ஸ்பிளைன் தி லாஸ்ட் சம். log and tan x வந்தால் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கொஷினை ஐன்னு எடுத்துக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. யூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதியிருக்கேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. f of xக்கு பதிலாக f of a plus b minus x அப்ளை பண்ணுங்க. அது அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். யூ வில் கெட் யுவர் ஐடென்டிட்டி இன்டெகிரேஷன் as 0. சரியாடமா? இதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் யூ வில் ஹாவ் வெரி மைன்யூட் இன்டெகிரேஷன். ஓகேவாடா பசங்களா? நோ ப்ராப்ளம். வேணா அந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். சரியாடாமா? எந்த எக்ஸசைஸ் இது? வந்து எக்ஸசைஸ் நம்பர் 9.3டாப்பா. எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும். காமா இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணும். பட் காமா இன்டெகிரேஷனா இது குவாட்ரட்டிக்காக இருக்கக்கூடாது, ஒரு லீனியர் டேர்மாக இருக்கணும்ல. ஸோ யூ ஹேவ் டு டேக் 2 tன்னு எடுத்துக்க போகிறீங்க. இப்போ என்னடா வரப்போகுது? அப்போ எக்ஸ்னா என்னது? x is equal to square root of t. x is equal to square root of t. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. What is your ப்ராப்பர்ட்டிக்கு டெரிவேஷன்ஸ் இருக்கா? எஸ்டா பசங்களா? ப்ராப்பர்ட்டிக்கு டெரிவேஷன் இருக்கு. எக்ஸோட வேல்யூ 0 to infinity-னா டீயோட வேல்யூ 0 to infinity தான். ஸோ இட் இஸ் 2 into 0 to infinity e power minus tன்னு எழுதிக்கலாம். கரெக்டா பசங்களா? இது என்னவா மாறும்? எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? ரூட் டி. So t power 1 by 2 the whole power 2n minus 1. dxக்கு பதிலா என்ன போடுவீங்க? dxக்கு பதிலா dt by 2 into xக்கு பதிலா root t. t power 1 by 2. சரியா? So இங்க இருக்க 2 இங்க இருக்க 2 cancel ஆயிருவாங்க. So it is nothing but 0 to infinity e power minus t and t மொத்தமா எடுத்து எழுதுங்க. t ஓட பவர் என்னது? t power half into 2n n. It is minus half and இங்க ஒரு half இருக்கு. அது மேலே போச்சுன்னா minus half dt which is nothing but 0 to infinity e power minus t into t power n minus 1 dt. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதானே ஆன்சர். So what is your answer? n minus 1 factorial. What is n minus 1? Gamma of n. Square root கிடையாது, gamma of n. அதான் அவன் ப்ரூஃப் பண்ண சொல்றான். கிளியரா? மேம் why we use gamma formula? ஏன்னா e power xல e power xும் xும் காம்பினேஷன்ல வந்தாலே gamma ரூல் தான். ஓகே நிதிஷ்? eயும் xும் காம்பினேஷன்ல வந்தா you will use gamma rule. gamma rule யூஸ் பண்ணுங்க e and x காம்பினேஷன்ஸ்ல வரும்போது. and 0 to infinity இருக்கு. எல்லாமே ஒத்து போகுது. அவனும் காமான்னு தானே கேட்டிருக்கான். செகண்ட் இந்த ஸ்டெப் புரியலையா? ஒன்றும் இல்லடாமா. இந்த டி டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த டினாமினேட்டர் இந்த சைடை போனா நியூமரேட்டருக்கு போனா பவர் நெகட்டிவ்ல வரணும்ல. ஸோ இங்க இருக்க ஹாஃப் அங்க போச்சுன்னா மைனஸ் ஹாஃப். ஸோ இங்க இருக்க ஹாஃபை நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். இவங்க ரெண்டு பேர்த்து கூட மல்டிபிள் பண்றோம். ஸோ half into 2n it is n. half into 1 it is minus half. இங்க இருக்க மைனஸ் half டினாமினேட்டர்ல இருந்து நான் மேல கொண்டு போன டேர்ம். இப்போ கிளாரிட்டி இருக்கா பாவா? Now you have the clarity na?
ரூட் இல்லடாமா, இது காமா. நான் தான் தெளிவா சொன்னேன், அது ரூட் இல்ல, அது காமா. ஸோ இட் இஸ் நோன் அஸ் காமா ஆஃப் n. ரூட் கிடையாது, காமா. இது ஃபார்முலா. இட் இஸ் ஒன் ஃபார்முலா பிரசாந்த். என்ன ஃபார்முலா? இந்த இவனுக்கு யாரு பவர்ல இருக்காங்களோ அவங்களோட ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். ஸோ n-1 ஃபேக்டோரியல் தான் யுவர் ஆன்சர். இட் இஸ் ஒன் ஃபார்முலா. 9. This is exercise number 9.7. That is one formula. Next one போலாமாடா பசங்களா? Clear? Very good. log வந்துச்சுனாலே நான் என்ன சொன்னேன், log வந்ததுன்னா mostly property number 6 அப்ளை பண்ணலாம். property number 6 னா என்னது? take it as I. அத I னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணனும்? property number 6 அப்ளை பண்ணுங்க. x இருக்க இடத்துலலாம் 1 - x னு போடணும். அப்போ x 1 - x னு மாறும். 1/x ஃபுல்லாமே x னு மாறிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டி எப்படி மாறும்? 0 to 1 log of x divided by 1 - x னு மாறிடுவாங்க. when you apply the property. நீங்க ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. 2y is equal to 0 to 1 log of 1 - x plus log of x by 1 - x. log ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா என்ன அர்த்தம்? ஒரே லாகா எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஒரே லாகா எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1 - x divided by x into x divided by 1 - x. ஸோ இவனும் கேன்சல். log 1. what is log 1 ராமா? log 1 is equal to 0. ஸோ I is equal to 0. ஓகே வாடா பசங்களா? only 20 is finished. 30 left இல்ல? yeah. ஓகே, இந்த சம்ம பார்த்தோன்னே என்ன ப்ராப்பர்ட்டின்னு யோசிக்க வேண்டாம். வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி? நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். we have already studied in 2 mark questions. என்னது? இன்டகிரேஷன்ல ஒருத்தங்க நெகட்டிவ் ஒருத்தங்க பாசிட்டிவ்னாலே என்ன செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். f of x கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு ஈவனா ஆடான்னு செக் பண்ணுங்க. டேக் அப் யுவர் கொஸ்டின். f of x e பார் மைனஸ் mod x. சரிங்களா? x இருக்க வேண்டிய இடத்துல mod x போடணும். இதுக்கு பதிலா மைனஸ் x, இதுக்கு பதிலா மைனஸ் x போடணும். So f of minus x is equal to e power minus mod of minus x. மாடுக்குள்ள மைனஸே இருந்தாலும் அது பிளஸ் பண்ணி கொடுத்துரும். ரைட்டா? ஸோ இது வேற யாரும் இல்லை, என்னோட கொஸ்டினே தான். நான் என்னதான் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எனக்கு கொஸ்டின் திருப்பி அப்படியே கிடைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா அதோட ஆன்சர் இது எப்படி மாற்றிப்பீங்க? 2 into 0 to log 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். 0 2ன்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ e பார் மைனஸ் mod x dx. இந்த இன்டர்வல் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டர்வல். பாசிட்டிவ் இன்டர்வல்ல mod x ஓட ஆன்சர் என்னது? mod x உள்ளுக்குள்ள இருக்க x பாசிட்டிவா இருந்தா உன்னோட mod x வந்து ஐடென்டிட்டி x தான் இருப்பாங்க. கரெக்டாடாமா? ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்னது? 2 into 0 to log 2 e பார் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். mod x இல்லாமல் எக்ஸ்ன்னு மட்டுமே போட்டுக்கலாம். சரிங்களா? e பார் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? இட் இஸ் e பார் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ 0 to log 2 எக்ஸுக்கு பதிலாக log 2ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக log 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இயு லாகும் கேன்சல் ஆயிரும். பொறுமையாக போடு. minus into minus plus e power 0, it is 1. So 1 இங்க என்ன ஆகும்னா இந்த மைனஸ் இங்க போச்சுன்னா 1/2ன்னு மாறும். So 1/2 eu cancel ஆயிரும். இப்போ minus 1/2 which is 2 into 1/2. 1 is your answer. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கடா பசங்களா. Your answer is 1. ஓகே, ஏன் mod x எக்ஸா மாறிச்சு? ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் இன்டர்வல். ஒரு பாசிட்டிவ் இன்டர்வல்ல mod x is equal to x. நெகட்டிவ் இன்டர்வல்னா mod x is equal to minus x. கிளியர்? ஓகே, போலாமாடா பசங்களா? நெக்ஸ்ட் ஒன். அவ்வளோதான். ஸோ 9th chapter we finish it off. ஸோ எத்தனை மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறீங்க? 2 minutes break. How many bits you need break ra pasangla? வெற்றிகரமா 4 chapters like 3 chapters we have completed, right?
சரி, okay. So, shall we meet at no break? Okay. சரி, பரவாயில்ல. Have a break. கரெக்டாக 31 PM மீட் பண்ணலாம். சரிடாமா? Yes, everyone. Hello. Yeah, பசங்களா? Can you all hear me? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்னும் செல்ஃப் ஸ்டடி பண்ணல பசங்களா. நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நான் விட்டுறேன். யூ கேன் கோ அண்ட் ஹாவ் யுவர் செல்ஃப் ஸ்டடி. சரியாடாமா? யா அப்துல். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். என்னென்ன சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? Put your presence in the comment section ரா பசங்களா. Yes everyone. மேம் செகண்ட் ஸ்டெப்பு புரியலையா?
எதுல செகண்ட் ஸ்டெப்? இப்போ நான் காட்டுறது இல்லையா யோகேஷ்? மார்னிங் 4 you have டா பசங்களா. tomorrow 4 you have section in the morning section, not in the evening. Yes யோகேஷ்? எதுலடாப்பா? இந்த ஸ்லைட்ல செகண்ட் ஸ்டெப்பா இல்ல இந்த ஸ்லைட்ல செகண்ட் ஸ்டெப்பா? எதை கேக்குறீங்க? 1/2 எப்படி வந்துச்சு? log of -2. what is minus log 2? minus log 2 is equal to log of 1/2 னு அர்த்தம். clear now? so EU log cancel ஆகி 1/2 மட்டும் இருக்கும். okay. Yes, Tabasanga. So now you see this. Everyone, listen here. What is linear approximation? Linear approximation na enadhu? இவனை என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கொயர் ரூட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேற ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்க போறோம்? அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். What is your L of x? Your L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. This is the formula. இது வந்து exercise 8.1ல வர examples. I think example number 8.2 னு நினைக்கிறேன். சரியாடம்மா? So see this one. ஓகே பசங்களா? இவனை வச்சு என்னால 9.2 ஸ்ட்ரைட்டா ஸ்கொயர் ரூட் வச்சு போட மாட்டேன். வேற ஒரு ஃபங்க்ஷன்ல கண்டுபிடிச்சு போட போறேன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? 3 தானே? அப்போ இந்த பேசிக் பாயிண்ட் என்னது? 9 தான் அந்த பேசிக் பாயிண்ட். அப்போ f of 9 எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஈஸி. f dash of 9 into x minus 9. ஓகேவாடா பசங்களா? So f of 9 என்னது? square root of 3 னா என்னது? it is 3. 9 of it is 3. okay. what is f dash of 9? இது square root of x. square root of x க்கு f dash கண்டுபிடிங்க. f of x is equal to square root of x. what is your f dash of x? இதை differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/2 into root x கிடைக்கும். ஓகேயா? பவர் முன்னாடி போயிருவாங்க, பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆயிருவாங்க. சரியாடாமா? ஸோ 1/2 into x bar minus 1/2னு வரும். ஸோ அது கீழே வந்துச்சுன்னா this is your differentiation. so it is nothing but 1/2 into root over 9 minus 9.2 into சரி இப்போதைக்கு x minus 9 வச்சுப்போம். so 3 plus 1/6 into x minus 9. ஓகேவா? what is L of x? யாருக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க? 9.2 க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. மார்னிங் we are going to see for 5 marks டா பசங்களா. ஓகேங்களா? மேம் கிட்ட தான் கேட்கணுமா? so L of 9.2 என்னடாமா? what is L of 9.2? 3 plus 1/6 into 9.2 minus 9. so 3 plus 1/6 into 0.2. so 3 plus 0.1/3. 0.1/3 னா என்னடாமா வரப்போகுது? what is the division? 3.03 plus 0.03333 னு வரப்போறாங்க, which is nothing but 3.0333 னு வருவாங்க. so your answer is 0.033. any doubt? just let me know. Hey pasangla, paid students, I am here and I was seeing your chats. everyone என்ன பசங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, see நீ பயப்படுறதுக்கும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு this is not the time. just listen the questions. whatever personal doubts you have, just let's ask with me, not with your friends. அவங்களுக்குமே ஒரு ஐடியாவும் கிடையாது, அவங்களுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சவங்க தானே. இல்ல இல்ல, அது இன்டகிரேட் பண்ணா, that is integration ரா பசங்களா. that is integrationல போயிடும். ஓகேவா? x bar என்ன இன்டகிரேட் பண்ணா என்னது? பவர் முன்னாடி வந்துரும், பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. this is this differentiation. ஓகேவாடா பசங்களா? சோ இப்போ 1/2 முன்னாடி வந்துரும், 1/2ல கம்மி ஆவாங்க. ஓகேங்களா? யூஸ் திஸ் ஃபார்முலா. லீனியர் அப்ராக்சிமேஷன் திருப்பி வரப்போகுது, டோன்ட் வரி. லீனியர் அப்ராக்சிமேஷன் திருப்பி நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நீ இவனுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. how do you find the linear approximation? இங்க பாருங்க,
ஒரு வேரியபிளுக்கு f of x dash plus f dash of x naught டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் கரெக்டா. இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கான். ஸோ அப்போ யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? ரெண்டு பேர்த்தையும் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் your L of x, y? ஸ்ட்ரெயிட் அவே சப்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க x நாட் y நாட் ஓகேவாடாமா பிளஸ் dou w by dou x, dou w by dou x at this point into x minus x naught plus dou w by dou y into y minus y naught. Any doubt? இந்த ஃபார்முலால ஏதாவது டவுட் இருக்கா? What is the formula? Linear approximation. Linear approximation னா என்னது? இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுல போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், இதுல போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். ரெண்டு பேரோட ஆன்சரும் லிட்டரலி சேம், ஒரே மாதிரி தான் வருவாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்க பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும், அதோட டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் அதோட டெரிவேட்டிவ். இங்க ஒரே ஒரு வேரியபிள்னா டிஃபரன்ஷியேஷன், ரெண்டு வேரியபிள்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஓகே ஓகே திகாஷ், ஓகே வாடம்மா. சரிடா பசங்களா. நாட் 2, இட் இஸ் L, L of xy, லீனியர் அப்ராக்சிமேஷன், L of xy. எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா புரியுதாடா பசங்களா? ஃபார்முலால என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஒரு வேரியபிள்னா டைரக்ட் டிஃபரன்சியேஷன், ரெண்டு வேரியபிள்ஸ்னா பார்ஷியல் டெரிவேஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் புட் எஸ் ஆர் நோடா பசங்களா. ஸோ நீங்க ஸ்பேம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி கட் பண்ணிட்டு போலான்ற அளவுக்கு கோவம் வருது. ஓகே ரைட். நாளானிக்கு உங்களுக்கு எக்ஸாம், யாருக்காவது சீரியஸ்னஸ் இருக்கா? எவ்ரிவன் இஸ் பிளேயிங் வித் யூ அமாங் யோர் செல்ஃப்ஸ் டா பசங்களா. Yes everyone, I need a proper response from you. இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு திடீர்னு உங்களுக்கு? எல்லாரும் மெசேஜ் பண்றதுனால நீங்களும் சந்தோஷத்துல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க போய் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல. யூ ஷுட் ஃபீல் அபவுட் யோர் எக்ஸாம், பி சம் செல்ஃபிஷ் அமாங் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ கம் எவ்ரிவன் லிசன் ஹியர். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவாடா பசங்க. சி பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது யூடியூப் செக்ஷனாக இருக்குது, அதனால நான் அந்த வேர்ட்ஸ் சொல்ல, இல்லைன்னா நேரம் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்துருக்கும். ரைட். ஸோ சி திஸ், இதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்ரிவன் சப்ஸ்டியூட் திஸ் பாயிண்ட் ஹியர். ஆன்சரை மட்டும் எனக்கு படாபட் சொல்லுங்க. சப்ஸ்டியூஷன் எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆளை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும்லடா பசங்களா. நீ லைக் வாட் இஸ் இட்னா, உங்களோட பயத்தாலே நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்கடாமா. ஓகேவா? பயப்படல அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் லைக் நான் ஒன்று சொல்லிட்டா, உங்களுக்கு நீங்கள் இப்போ மார்க் என்ன சொல்கிறது, நீங்கள் பயந்தீங்கன்னா இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பயப்படாமல் இருந்தீங்கன்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் என்னோட தியரி அபவுட் மேக்ஸ். ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் மேக்ஸ். மேக்ஸ் இஸ் ஒன், அது ஒரு பூதம் மாதிரி தான். ஓகேவா? பேயின்னு இலூஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அங்கே பேயாக நம்மளுக்கு தெரிவாங்க. அது பேயெல்லாம் இல்லை, பேயின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நினச்சோன்னா நம்ம நார்மலாக தூங்குவோம். கரெக்டாக? பேய் படத்தை பார்த்துட்டு எங்கேயுமே பேய் அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் சீ இஸ் அ கோஸ்ட். அது கோஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு நினைங்க. சரியா எவ்ரிவன்? யூ கேன் டாமா, எல்லாராலையும் வந்து போட முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.5. So substitute this value 1 and minus 1 substitute panna. 1 minus 1 and 1 into minus 1, it is minus 1, it is plus 6. Okay, 6. What is differentiation nama? W x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். W x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம கண்ணுக்கு x மட்டும் தான் தெரியணும். ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். அவனை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்றவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 3x², இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -3y. ஓகே, தட்ஸ் இட். வேறு எதுவும் போடாதீங்க, அதில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும், மறந்துடாதீங்க. x minus 1. நெக்ஸ்ட் y பொறுத்துனா see only y, y மட்டும் பாருங்க. அப்போ முன்னாடி இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -3x plus 4y. 1, -1, y plus 1.
So 6, 1 and minus 1 substitute பண்ணீங்கன்னா what is the answer amma? So 6 6 into 6 minus x minus y. And what about this one? When you apply 1 here, 1 apply பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? Yes. What about the next term? X க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா minus 3 minus 4 minus 7 ல how 6 came? இதுல 6 1 minus 1 apply பண்ண சொன்னேன்ல, apply it. photo id card photo கேக்குறாங்க, அதை நான் எப்படி fill பண்ணணும்? யார் கேட்டுட்டு இருக்கீங்க? லக்ஷேஸ்வரி ரைட்? ஸோ லக்ஷேஸ்வரி நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்டாப்பா, டெமோ எப்படின்னு காட்டுறேன் ஓகேங்களா, லைவாக நான் டெமோ காட்டுறேன். ஸோ இது 6x minus 7y minus 7, this is your answer. I hope everyone got it. Yeah. So next போலாமாடா பசங்களா, லீனியர் அப்ராக்சிமேஷன் பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ், அப்ராக்சிமேட்டா குத்தி மதிப்பா பர்சன்டேஜ் எரர்னு கேட்டிருக்காங்க. இப்படி குத்து மதிப்பா பர்சன்டேஜ் எரர் கேட்டால் என்ன சொல்வீங்க? differentiation of that t divided by 30 into 100. அவங்களோட சேஞ்சஸ் எவ்வளோ எரர் வந்திருக்கு divided by original into 100. எரர் by original into 100 அவ்வளோதான். வாட் இஸ் இட்? இது டஃப் கிடையாது, இது டஃப் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். எரர் டிவைடட் பை ஒரிஜினல் இன்டூ எரர். அந்த எரர், அந்த மைன்யூட் எரர் தான் டிடி. உங்களோட மைன்யூட் எரர் தான் என்னது? டிடி. சரிங்களா? அவன் என்ன கொடுத்துருக்கான்? டி இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. என்ன பண்ணணும்? லாக் அப்ளை பண்ணுங்க. ஏன் லாக் அப்ளை பண்றோம்? ஏன்னா எனக்கு டிடி பை டி வேணும், எனக்கு டிவைட்ல டி வேணும். ஸோ தட்ஸ் வை ஐம் யூசிங் லாக். ஓகேங்களா? லாக் யூஸ் பண்ணீங்கன்னா என்னடாமா வரும்? log t is equal to log 2π plus log half L by G. So இந்த square root முன்னாடி வந்துரும். log க்கு anything to power square இருக்குன்னா அது முன்னாடி வந்துரும், ரைட்டா? So அப்போ log t is equal to log 2π plus half into log of L by G. Again L and G க்கு தனித்தனி denominator, தனித்தனி log apply பண்ணிக்கலாம். So half into log L minus log G. Any doubt ரா பசங்களா? வெறும் log மட்டும் பிரிச்சு போடுறதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஓகேவா? யாடாமா? Any doubt? ஓகே. இந்த டி யாரை பொறுத்து மாறுமாமா? இந்த டி பார்த்தீங்கன்னா எல்லை பொறுத்து மாறுமாமா. யாரை பொறுத்து? எல்லை பொறுத்து அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ நீங்கள் யாரை ரெண்டு பேர்த்த நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், டி எல்லை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், மற்றவங்க எல்லாரும் கான்ஸ்டன்ட். ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/t அண்ட் டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் ஹாஃப். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/L இன்டூ டிஎல். ஓகே, இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? ரெண்டு பக்கமும் 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. யூஸ் 100 ஆன் போத் சைட். log x plus log y எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சும்மா log அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ dt by t into 100 which is equal to half into dl by l into 100. இது என்னது? இது என்னடா பசங்களா? This is nothing but 2%. எல் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர்னு சொல்லிட்டான், ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டான், 2ன்னு அவன் கொடுத்துட்டான். ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ 1/2 into 2 it is 1. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கு? உங்களுக்கு 1% எரர் இருக்கு. வெதர் தி சம் இஸ் டஃப் ஆர் ஈஸி? தி சம் இஸ் ஈஸிடாம்மா என்னை பொறுத்த வரைக்கும். கம்ப்ளீட் பண்ணிடலாம் லத்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? பசங்களா நான் திருப்பி சொல்றேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சில சம்ஸ் வந்து ஈஸி. 1/2 எப்படி வந்துச்சா? பவர் இல்லடம்மா, எனிதிங் டு பவர் when you take before மல்டிப்ளையா எழுதிக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும், இட் இஸ் ஆய்லர் தியரம். ஓகேவா? ஆய்லர் தியரம், எஸ், ஆய்லர் மெத்தட். லாக், ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0.
2πங்கிறது ஒரு நம்பர், ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 டாமா. ஜிங்கிறது ஒரு நம்பர், ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. எல்லும் டியும் மட்டும்தான் வேரியபிள். எஸ். ஸோ இது என்ன நம்ம u of lambda x lambda yன்னு போடுங்க. ஸோ lambda square x square plus lambda square y square divided by lambda x. You can take lambda square as common. And இங்க ஒரு lambda எடுப்பீங்க. So what is it Rama? U is a homogeneous function. எனக்கு uங்கிறது ஒரு homogeneous function of degree. என்ன டிகிரி வரும்டா பசங்களா? 1. ஏன்னா lambda மட்டும் இருக்கா? degree 1. எனக்கு homogeneous function degree 1 னா what is Euler statement? By Euler statement, x into dou u by dou x plus y into dou u by dou y which is equal to 1 into u. ஒரே நிமிஷம் இருங்க. It is square root of x plus y. யாரா பசங்களா? கொஸ்டின்ல ஒரு எரர் இருக்கு. You will be having square root of x plus square root of y ன்னு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? Go and check the question. கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒன்று வருவாங்க. பவர்ஸ் கேன்சல் தான் ஆயிரும். சரிடாமா? கொஸ்டின் எரர், கொஸ்டின் எரர். நீ கொஸ்டின் செக் பண்ணுங்க. இட் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.7. எக்ஸசைஸ்ல 4th சம்மோ 5th சம்மோ வரும். இட் இஸ் 4th or 5th சம். log x னா 1/x. ஏன்னா x வந்து வேரியபிள் ஆதவன். ஓகேங்களா? xங்கிறவங்க வேரியபிள், அதனால பண்றீங்க. இதே 2 இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களா? 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தானே. 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தானே. கொஸ்டின் இஸ் ராங் டாமா. அந்த மாதிரி தான் log 2πங்கிறது ஒரு நம்பர். இட் இஸ் ஓவரால் நம்பர். அதுல வேரியபிளே இல்லை. வேரியபிளை பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ log of 2πலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. ஓகேவாடாமா? ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஒய் தானே. யா. ஸோ அப்போ ரூட் ஓவர் லேம்டாவை வெளியே காமனாக எடுப்பீங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்னு வரும். ரூட் ஓவர் லேம்டா எக்ஸ் பிளஸ் ஒய் ரூட் 3 ரூட் ஒய். ஓகேவா? இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி 3/2ன்னு கிடைக்கும். எப்படின்னா மேலே 2 இருக்கு, கீழே ½ இருக்கு. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2 நம்மளுக்கு கிடைக்கும். சரியாடா பசங்களா? ஸோ யுவர் டிகிரி இஸ் 3/2. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹோல் ரூட்னால வெளியே எடுத்துக்கலாம். யூ கேன் கம்பைன் அது வெளியே எடுத்துக்கலாம்ல. ஹோல் ரூட்டா? ஹோல் ரூட்னாலும் வரும், தனித்தனி ரூட்னாலும் வரும். ஓகேங்களா? எஸ். Find the differentiable dy. How do you calculate this dy? Differential dy. dy எப்படி கால்குலேட் பண்ணலாமாடா பசங்களா? டிஃபரன்ஷியல்னு அவன் கொடுத்துட்டான். டிஃபரன்ஷியல்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஆனா யார் பொறுத்து பண்ணணும்னே அவன் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு. எக்ஸ் ஒய் இசட்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ யாரை பொறுத்து பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ 3 பேர்த்த பொறுத்தும் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிஒய்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்டூ டிஒய். சம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் இந்த 5 மார்க்லாம் கேட்பாங்களா மேம்? தாராளமாக கேட்பாங்கடாமா. dou w by dou z into dz. Any doubts? இந்த ஃபார்முலா ஏதாவது டவுட் இருக்காடாமா? cos இருந்தால் நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தானே மேம்? எஸ். cos இருந்தாலோ சைன்குள்ளே இருந்தாலோ அவங்க ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக வர மாட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருடாமா, எக்ஸை பொறுத்து மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். நீங்கள் உங்கள் எக்ஸை மட்டும் பாருங்க. see how x only. எக்ஸ் எங்கே இருக்கானோ அவனை மட்டும் பார்த்து சொல்லு. இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கே இருக்கா. எக்ஸு கீழே தான் இருக்காங்க. எக்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு, அவ்வளோதான். எக்ஸுக்கு ஒரு பவர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஓகே. ஒய்ன்றது ஒரு நம்பர், அது நம்பராக மட்டும் பாருங்க. இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இருங்க, எக்ஸ் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. இதில் வேற இருக்குல்ல, எனிதிங் டு பவர் எக்ஸ், ஏ பார் எக்ஸ். ஏ பார் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? ஏ பார் எக்ஸ் இன்டூ லாக் ஏ இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஒய்க்கு, ஒய்க்கும் அதே மாதிரி தான். ஒய்யை மட்டும் பாருங்க.
ஸோ இங்கே பவரில் இருக்காங்க, இங்கே பேஸில் இருக்காங்க. பவரில் இருந்தால் வாட் இஸ் த ஃபார்முலா? x power y into log x plus z into y power z minus 1 into dy plus what about this case? Z y power z into log z log y plus x into z power x minus 1 into dz. அவ்வளோதான்டா பசங்க. எனி டவுட்? இந்த டிஃப்ரென்சியேஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு எழுதுறாங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்காக மட்டும்தான் இந்த 3 மார்க்ஸே. இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக எழுதணும். லாக் ஆல்சோ தானே மேம்? எஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோமோஜினியஸாக இருப்பாங்க, மற்றவங்க ஹோமோஜினியஸாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அகைன் சொல்லவா? எந்த டிஃப்ரென்சியேஷன் வேணும்? எதுக்கான டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு வேணும்? லைக் இப்போ எக்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சி எக்ஸ் இங்கே இருக்கான். டே இந்த ஒய் இசட்லாம் கண்ணுக்கு பார்க்காது. டோன்ட் சி இட் அஸ் அ ஒய் இசட். ஓகேங்களா? ஸோ ஒய் இசட்லாம் எப்படி லாக் இசட்டா? ஐயோ, இ பார் எக்ஸ் வேண்டாம். 2 பார் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பார் எக்ஸ் இன்ட்டு லாக் 2 அப்படின்னு போடுவோம். எவ்ரிவன் நோஸ் ரைட்? 2 பார் எக்ஸ் இன்ட்டு லாக் 2 போடுவோமா போட மாட்டோமா? இங்க ஒரு நம்பர் இருந்தா இதுதானே ஆன்சர். இதுதானே இதோட டிஃபரன்சியேஷன். சே எஸ் ஆர் நோ. அது ஃபார்முலா இல்லடா பசங்களா? எஸ். ஓகே. ஸோ இது ஒய் இசட்னு பார்க்காதீங்க, அது ஒரு நம்பர். இப்போ அது உங்க கண்ணுக்கு ஒரு நம்பரா தெரியணும். சரியாடம்மா? இப்போ எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய் அண்ட் இசட் ஆர் நம்பர். ஓகே, இது ஒரு நம்பர். ஒரு நம்பர் பவர்ல இருக்காங்கன்னா அந்த நம்பர் முன்னாடி வந்துடும், அந்த நம்பர்ல ஒருத்தன் கம்மியாவான். இங்க ஒரு நம்பருக்கு இவன் பவரா இருக்கான், ஒரு நம்பருக்கு எக்ஸ் பவரா இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன்? a பார் எக்ஸ் இன்டூ லாக் ஏ. இப்போ புரியுதா எவ்ரிவன்? இப்போ டிஃபரன்சியேஷன் புரியுதாடா பசங்களா? ஃபைவ் மார்க்ஸ் லைவ் வந்துட்டு நாளைக்கு காலையில் பசங்களே இட் இஸ் 4 AM we will starting this live. ஓகேங்களா? du by dt. How do you find du by dt? See, u by dt. u-வை t-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறாங்க. லாகா இருந்தாலும் நான் ஹோமோஜீனியஸ் தான் பிரியதர்ஷினி. சரியாடாமா? ஸோ நான் லுக் அட் திஸ் ஒன். இதில் 3 வேரியபிள் இருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது t-யை வச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, u-வை x-ஐ பொறுத்து பண்ணிட்டு அண்ட் x-ஐ t-யை பொறுத்து பண்ணுங்க. u-வை y-ஐ பொறுத்து பண்ணிட்டு அண்ட் y-ஐ t-யை பொறுத்து பண்ணுங்க. சரிங்களா? ரைட்டா பசங்களா? நீங்க எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். சி ஒன்லி ஒரு எக்ஸை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். இங்க ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, அதுலேயுமே அது ஒரு எக்ஸ் டேர்ம் தான். எக்ஸ் டேர்ம் பிகம் 1. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் இசட் மட்டும் இருப்பாங்க. வாட் இஸ் யுவர் dx by dt? sin t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos t ப்ளஸ். ரைட்டா பசங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, நீங்கள் ஒய் டேர்ம் மட்டும்தான் பார்க்கணும், ஒய்யை மட்டும்தான் பார்க்கணும். இருக்கிறது ஒரு ஒய் ஸ்கொயர் டேர்ம். ஒய் ஸ்கொயர் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? 2y கிடைப்பாங்க. ரைட்? அண்ட் cos t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin t. நெக்ஸ்ட் இசட் கொடுத்துருக்கறதுல இசட் டேர்ம் இருக்கா? எஸ், இட் இஸ் அன் இசட் டேர்ம். இசட்டை மட்டும்தான் பார்க்கணும். இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆயிடுவாங்க. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e பார் 2t இன்டூ 2. சரியாடா பசங்க? கடைசியில் என்ன கேட்டிருக்கானோ கடைசியில் எல்லாமே அதே வேரியபிளுக்கு மாற்றி எழுதணும். எவ்ரிதிங் அதே வேரியபிளுக்கு மாற்றி எழுதுங்க. ஸோ ஒய் எல்லாமே காஸ்டின்னு மாற்றுங்க, இசட் எல்லாமே 1 + e பார் 2tன்னு மாற்றிக்கோங்க. எவ்ரிதிங் இது எல்லாமே அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன். எக்ஸுக்கு பதிலாக sin t போடணும், ஒய்க்கு பதிலாக cos t போடணும், இசட்டுக்கு பதிலாக 1 + e பார் 2tன்னு போடணும். போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எஸ்டா பசங்களா? இப்போ புரியுதாடாமா எவ்ரிவன்? நீங்கள் எந்த வேரியபிளை பொறுத்து பார்க்குறீங்களோ அந்த வேரியபிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க ஒரு நம்பர், கூட இருக்க ஒரு நம்பர், அது எப்பயும் போல அப்படியே எழுதிப்பீங்க. சரிங்களா?
மேம் இந்த ஆப்ரேஷன் ஈஸியாக எப்படி நினைக்கிறேன் மேம், தட் இஸ் du by dtன்னு. இந்த ஆப்ரேஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நம்ம கொஷினை பார்த்தாலே புரியும்டாமா. ஏன்னா நீ இதில் பார்த்தீங்கன்னா யூன்ற ஃபங்க்ஷன் யாரை பொறுத்து இருக்கானோ அவனை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அவன் மாறினா தானே இவனும் மாறுவான். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ் மாறினா ஒய் மாற வாய்ப்பு இருக்கு, ஒய் மாறினா எக்ஸ் மாறும், இசட் மாறினா யூ மாறும். கரெக்டுங்களா? இவங்க எல்லாம் மாறுறதை விட்டு டி மாறினா எப்படி இவன் மாறுவான்? ஸோ இப்போ நம்ம யோசிக்கணும். ஸோ இவன் யாரோட வேரியபிளோ அவனை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருங்க. அகெயின் அந்த எக்ஸ் வேணால் டீயை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரியானம்மா? அல்டிமேட்லி என்னன்னு கேட்குறீங்கன்னா, நம்மளுக்கு அப்பா கிட்ட இருந்து பணம் வேணும். ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டால் என்ன, இல்லை உங்கள் அம்மா வச்சு கேட்டால் என்ன? ஃபர்ஸ்ட் யூ கன்சோல் யோர் மாம். உங்கள் அம்மாவை போய் ஃபர்ஸ்ட் கன்சோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அம்மா போய் அப்பாவை கன்சோல் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே? ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது XYZக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த XYZ போய் டீயை கன்சோல் பண்ணிக்கட்டும். யூ காட் இட் நவ்? இப்போ பாயிண்ட் புரியுதாடாமா? ஆஹா, இ பார் 2க்கு டி கிடையாது. இ 2tயை மாற்றாதீங்க. நோ யோகேஷ், 2tயை மாற்றாதடாமா. ZXY எல்லாம் மாற்றுங்க. ZXY எல்லாம் சேஞ்ச் இன்டூ, டோன்ட் சேஞ்ச் இன்டூ XYZ. XYZலாம் டீக்கு மாற்றுங்க, ரிவர்ஸாக மாற்றுங்க. அவ்வளோதான் பசங்களா 8th சாப்டருக்கு. ஸோ நவ் லுக் அட் திஸ். ஃபைண்ட் தி அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. Find the absolute extrema of f of x. So your f of x is equal to x square minus 12x plus 10. How do you find extrema? Extrema ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்கடாமா? How do you find the extrema? Extrema எப்படி கண்டுபிடிப்போம்? First extrema என்னது? Maximum point. Maximum pointனா slope வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. So find the first derivative. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஆன்சர் யாருக்கெல்லாம் கிரேட்டராக இருப்பாங்க, யாருக்கு வந்து லெஸ்தராக இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x is equal to 12. ஸோ your x is equal to 6. ஆனால் அவங்க லிமிட்லேயே கிடையாதே. பசங்களா எக்ஸாம்பிள் சம் செக் பண்ணி பாருங்க. கொஸ்டின் கரெக்டான, ஐ திங்க் கொஸ்டின் இஸ் ராங். எக்ஸாம்பிள் நம்பர் 7. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள் வருமே. லிமிட் 1 to 7. இன்டர்வல் மாறி இருக்கா? டபுள் டெரிவேட்டிவ்லாம் பண்ணக்கூடாது. நோ, டபுள் டெரிவேட்டிவ்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீமா அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் இனஃப். இருங்க நானே கொஸ்டின் பார்த்துக்கிறேன். ரியலி ஐ டோன்ட் நோ டம்மா, எத்தனை சம் ஃபினிஷ் ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியல. It is 1 to 10. Yeah, it is exercise 1 to 10 ராமா. உங்களோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1 to 10. Exercise, sorry, 1 to 10 1 to 7 sorry, 1 to 7. Yeah, so now it's okay. First derivative is 2x minus 6. So இது 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to 6ன்னு கிடைக்கும். x is equal to 6னா என்ன அர்த்தம்? இவங்க இந்த இன்டர்வல்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸுக்கு யாரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்? x is equal to, question is right ராமா, இன்டர்வல் தப்பு சரிங்களா? x is equal to 1 போட்டு பார்க்கணும், எக்ஸுக்கு 2 போட்டு, எக்ஸுக்கு 6 போட்டு பார்க்கணும், எக்ஸுக்கு 7 போட்டு பார்க்கணும். இந்த 3 பேத்தி எங்கே போட்டு பார்க்க போகிறீங்க? ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக போட போகிறீங்க, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இது போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ y is equal to x square, which is 1 minus 12 plus 10. So 11ல 1 போச்சுன்னா minus 1. And you put here, you will be having 36 minus
72 plus 10. So even if we cancel பண்ணா minus 36 minus 6 y is equal to minus 26. And what about this case? X க்கு 7 போட்டிங்கன்னா 49 minus 84 plus 10. இவனே இதே பண்ணினா minus 74. So 74ல 49 போச்சுனா 74ல 40 போச்சுனாலே 34. 34ல இருந்து when you subtract 9 you will be having 25. So x is equal to minus 25. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? We have the extreme low point. இருக்கறதுல ரொம்ப minimest point. ஓகேவா? We have absolute minima. நமக்கு என்ன இருக்கு? Absolute minima at x is equal to 6ங்கற இடத்துல we have y is equal to minus 26. இதுதான் நமக்கு lowest point. ஓகேவாடமா? function ஓட lowest point. So how many questions is completed ரா பசங்களா? 28 questions is completed. Okay. So next, find the two positive numbers. Sum is 100. ரெண்டு பேத்த add பண்ணீங்கன்னா 100 கிடைக்கும். ஓகேங்களா? So என்னது? What is the product? Product is maximum. Product என்னது? ரெண்டு பேத்தோட product எனக்கு maximum வரணும். So அப்போ இதை நீங்க differentiate பண்ணுங்க. First of all, x க்கு பதிலா 100 minus x ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க அதை multiple பண்ணிக்கோங்க. So இதுதான் உங்களோட product. இந்த ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸிமம் மினிமம்னாலே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 க்கு ஈக்குவேட் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்? 100x. 100x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 100 கிடைக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -2x கிடைக்கும். உங்களுக்கு 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x is equal to 50 கிடைக்கும். எஸ்டா பசங்களா? x is equal to 50. இப்போ the second derivative. Your second derivative is -2. -2 is always less than 0. Less than 0 na என்னது? இது maximum. You have the maximum point. So maximum product. எனக்கு கிடைச்சிருக்க function வந்து ஒரு maximum product at x is equal to 50. அப்போ y ஓட வேல்யூ என்னது? அதுவும் 50 தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the two positive numbers 50 and 50. Got it பசங்களா? ஈஸியா இருக்குல்ல? மேம் x is equal to 1 and 7 ஏன் கண்டுபிடிக்கிறோம்னு கேக்குறீங்களா பிரசாந்த்? ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு பவுண்டரி பாயிண்ட் ராமா. எப்பெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா பவுண்டரிஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. பவுண்டரிஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமா தான். ஸோ அதனால அதையும் செக் பண்ணிட்டு டோட்டலா சொல்லுவீங்க. ஓகே? Your boundary is also some extremum point. How 50? 100 minus x. Y is equal to 100 minus x. So 100 minus 50, it is 50. Okay? Yes. So now see this Hell Hospital. So in the sum வந்து ஒரு high repeated sum தான். இந்த மாதிரி power எப்பெல்லாம் பவர் இருக்கோ நான் என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்கேன்? log யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ y is equal to 1 plus x the whole power 1 by x. Apply log on both sides. So log y is equal to 1 by x. பவர் முன்னாடி வந்துருவாங்க. log அப்படின்னாலே பவர்ஸ் முன்னாடி வந்துருவாங்க. which is nothing but log of 1 plus x divided by x. இப்போ நீங்க லிமிட் போடலாமா? ரெண்டு பக்கமும் லிமிட் போடுங்க. லிமிட் x tends to 0 plus. Limit x tends to 0 plus log y is equal to limit x tends to 0 plus log of 1 plus x divided by x. இப்போ என்ன பண்ணணும்? differentiate பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் தனியா differentiate பண்ணுங்க. டினாமினேட்டர் தனியா differentiate பண்ணுங்க. நியூமரேட்டர் தனியா differentiate பண்ணா 1 by 1 plus x into 1 whole divided by x differentiate பண்ணா என்ன வரும்? வெறும் 1 தான் வரும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். now you can லிமிட் அப்ளை பண்ணலாம் தனியா. x க்கு 0 ன்னு அப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 ஆன்சரா வரும். so limit x tends to 0 log y னா 1. எனக்கு அப்ப log வெளியே போட்டுட்டு லிமிட்டை உள்ள போடலாம். இந்த மாதிரி லிமிட்டை எங்க வேணாலும் பிரிச்சு பண்ணலாம். சரிங்களா? so அப்ப இங்க இருக்க log இங்க போனா e power 1 which is e. your first answer is e.
ஓகே, என்ன கேட்குறீங்க மேம்? ஃபஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு -11 வராதான்னு கேட்குறீங்களா? தப்பு பண்ணிட்டேனடாமா, செக் பண்ணிக்கோங்க. மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஸோ +1 -12 + 10 11 -1 தான்டாமா வரும். எப்படி மேம் 1 வந்துச்சா? எக்ஸுக்கு 0 போடுறாமா? இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் புட் 0. ஸோ 1/1 + 0 என்னது? 1 தானே? டி பசங்களா, எக்ஸோட பிளேஸ்ல புட் 0. ஓகேங்களா? அந்த 0 ப்ளஸ்னா என்னதுன்னு கேட்குறீங்களா? 0 ப்ளஸ்னா ஒன்றும் இல்லை, அது ரைட் ஹேண்ட் லிமிட்டுன்னு அர்த்தம். அதாவது அதோட லிமிட்டை வந்துட்டு நீங்கள் ரைட் சைடை வச்சு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அகெயின் ஒன் டைம் லாஸ்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். எஸ், எப்போ மேம் முடியும்? ஸோ மேக்ஸிமம் 9:30க்கு we will be ending this பசங்களா. சரிங்களா? So can we move on பசங்களா? So look at this one. How do you solve this one? இதுக்கு என்ன பண்ணுவீங்க மேம்? மேபி 3 month கண்டினியூ ஆகுமா பேலன்ஸ் மேம்? அட்லீஸ்ட் ஒரு 40 சம்ஸை நான் முடிச்சிருந்தா பசங்களா. மீதி இருக்க 10 சம்ஸை யூ கம்ப்ளீட் வித் யோர் ஓன் வே. ஓகேவா? இந்த லைவ்க்குள்ளே 40 சம்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். மீதி சம்ஸ் முடிக்கலனாலும் நான் 4th சாப்டரும் 3rd சாப்டரும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓகேவா? யூ கேன் டூ இட் ரைட். 4th சாப்டர் ஏன்னா நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதே சம்ஸ் தான் திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நேற்று 4th சாப்டர் லைவ்ல சொன்ன சம்ஸ் தான் இங்கேயும் திருப்பி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லிமிட் x tends to 0 + x பார் ஆல்ஃபா log x அப்படின்னு இருக்குங்களா? என்ன பண்ணோண்டாமா? ஹவு டு வி சால்வ் திஸ் சம்? எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் 0 போடணும். ஸோ 0 பார் ஆல்ஃபா இன்ட்டு log 0. இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இது வந்து ஒரு நாட் டிஃபைன்ட் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஒன் செக். இது கொஸ்டின் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இது ஒரு ஓன் சம்டா பசங்களா. ஸோ அதனால் கொஸ்டினை மட்டும் டைம் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். Okay, so yeah, the question is right. Which exercise? இதுவும் வந்து 7.5 டாமா. This is exercise number 7.5. It is a own sum. சரிங்களா? ஸோ இப்போ என்ன போடுவீங்க? அஃப்கோர்ஸ் டா பசங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், லிமிட் x tends to 0 +. ஸோ வாட் ஹேப்பன்? எக்ஸ் பார் ஆல்ஃபா. நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? டிவைட் எழுதிக்கிறேன். ஏன்னா எல்ஹாபிட்டால் வரணும்னாலே நம்ம டிவைடில் தானே எழுதணும். ஸோ எக்ஸ் பார் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னது? பவர் முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ எக்ஸ் பார் மைனஸ், விச் இஸ் லைக் 1/x பார் மைனஸ் ஆல்ஃபா -1. கரெக்டுங்களா? ஸோ ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா -1. ஸோ தட் இஸ் ஆல்ஃபா -1. ஓகே, நான் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டன் பசங்களா? ஸோ விச் இஸ் தட்ஸ் இட். இப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸ் இவனையும் கேன்சல் பண்ணலாம். யூ கேன் கேன்சல் இட். ஸோ வென் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைப்பாங்க? எக்ஸ் பார் ஆல்ஃபா டிவைடட் பை மைனஸ் ஆல்ஃபான்னு இருப்பாங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம்.
when you limit apply பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? வாய்ஸ் கேட்கலீங்களா? Can you all hear me now? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? +1 கிடைக்குமா? எப்படிடா பசங்களா +1 வரும்? How do you get +1? மைனஸ் தானே கிடைக்கும். அவனும் இன்னும் கேன்சல் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 0 is your answer. எங்க +1 சொல்றீங்க? ஆல்பா +1 ஹவு? மைனஸை காமனாக எடுத்தா ப்ளஸ்ஸா? ஓகே ஓகே ஓகே, ஐ காட் இட். புரிஞ்சிருச்சு. டன். எஸ் 1 சொல்லவா? எல்ஹாபிட்டால் யூஸ் பண்ணணும்னா டிவைட் யூஸ் பண்ணணும்டா பசங்களா. இந்த டிவைடுக்கு கொண்டு வாங்க. தனியாக மேலே இருக்கிறவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, கீழே இருக்கிறவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x வருமா? லைஸ் 1/x வருமா? இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? பவர் முன்னாடி போயிடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஃபார் மைனஸ் ஆல்ஃபா -1 வரும். when you take minus as common, ஆல்ஃபா +1 வரும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை எக்ஸ் பார் ஆல்ஃபா +1. அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கோம். இது 1/x. ஸோ 1/x இருக்குது, டிவைடட் பை 1/x பார் ஆல்ஃபா +1 இருக்குது. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் பார் ஆல்ஃபா +1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸ் பேஸ் ஒன்றுனா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1ம் -1ம் கேன்சல் ஆயிரும், வெறும் எக்ஸ் பார் ஆல்ஃபா மட்டும் வரும். அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரியாடாமா? இந்த 9 யூனிட்ஸ் மட்டும் படித்தா 100 ஸ்கோர்ஸ் பண்ண முடியுமா? 12th சாப்டர்ஸில் ஃபார் அரௌண்ட் 12 சாப்டர்ஸில் 9 சாப்டர்ஸ் ஃபுல் தரவாக இருந்தாலே யூ கேன் ஸ்கோர் அபோவ் 85 பசங்களா. ஆனால் சென்டம் வாங்கணுன்ற பட்சத்தில் எல்லா சாப்டர்ஸும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பசங்களா, டேக் எல்சிஎம்மால் மல்டிபிள் பண்ணுங்கள். x - sin x டிவைடட் பை x sin x. now you apply limit. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 - cos x டிவைடட் பை உங்களுக்கு யூவி ஃபார்முலா. ஸோ யூவி ஃபார்முலானா x cos x ப்ளஸ் sin x. ஓகே வாடாமா? இப்போ என்னது? லிமிட் x tends to 0. அகைன் நீங்கள் வந்து லிமிட் x tends to 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 0/0 ஃபார்மேட் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அகைன் if you differentiate it, இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus into minus plus sin x whole divided by what happened for this one ராமா? இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus x sin xன்னு கிடைக்கும், ப்ளஸ் வெறும் cos x இருப்பாங்க. and this become minus plus cos x. ஓகேவாடா பசங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? யூ அப்ளை 0. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் 0 டிவைடில் 2ன்னு வரும். ஸோ your answer is 0. யாடா பசங்களா? your answer must be 0. 3 mark PDF வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்டா பசங்களா. ஸ்ட்ரக் ஆகுதா? ஓகே, எண்டிங் டைமால் வருதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைன். பசங்களா, லைக் இதை வந்து நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். கேன் யூ see this? it is an LCM. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ x - sin x டிவைடட் பை x sin x. சரிங்களா? இது யூவி மெத்தட். அப்ளை யூவி மெத்தட். எதுக்கு யூவி மெத்தட் பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா அதுக்கும் ஒரு யூவி மெத்தட். ஏன்னா இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்காங்களாடாமா. இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கே காஸ் எக்ஸ் இருக்கான். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கே நீ யூவி போடணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே நம்மளுக்கு 2 டேர்ம் வருவாங்க. அதுதான் இது. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு காஸ் எக்ஸ். யூவி மெத்தட். ஸோ யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அவங்களோட டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. யா, பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு யாராவது சொல்லுங்கள். பிடிஎஃப்ஸ் எல்லாமே டெலகிராமில் அட்டாச் ஆகிருக்கும்டா பசங்களா. ஓகே, ஸோ நவ் யூ see this. if the straight lines, நம்மளுக்கு 2 straight lines கோப்ளானார்னு கொடுத்துட்டாங்க. straight lines கோப்ளானார்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட் 0. கோப்ளானார்னா என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் 0. இதில் தெளிவாக இரு, சரிங்களா? அதில் குழப்பமே படாதீங்க. இப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ளே யாரை போடுறது அது உங்களோட டவுட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். லைனோட 2 ஹார்ட்ஸ். ஓகேவா? எஸ், எல்ஹாபிட்டால்னாலே இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் தான் அவன் கொடுப்பான். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க. லைனோட ஹார்ட்ஸ் யார்?
லைன்ஸோட ஹார்ட்னா டினாமினேட்டரில் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட ஹார்ட்ஸ். ஸோ இந்த ஹார்ட்ஸை செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ரோவில் அப்போ என்னமா வரும்? ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் அந்த பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது யாரு? 2 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ 3 - 1. அதே மாதிரி 2 - 2 it is 0. 1 - 3 it is -2 which is equal to 0 வருது. 0ன்னு அவன் சொல்லிட்டான். ஆர்கோபிளானார்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட டிட்டர்மினன்ட் என்னது? வாட் இஸ் திஸ் டிட்டர்மினன்ட்? ஸோ இட் இஸ் 2 × 4 - m⁴ -2 × m² - 2 which is equal to 0. So it is 8 - 2 m⁴ - 2 m² minus, okay, 2 ஆல டிவைட் பண்ணிருங்க என்டையரா. ஸோ 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4 - m⁴ - m² plus 2. So what happened பசங்களா? உனக்கு 3 டேர்ம் இருக்கா? What are the terms? m⁴ plus m² minus 6 is equal to 0. சரிங்களா? இதை differentiate பண்ணுங்க. இதை differentiate பண்ணி factorize பண்ணுங்க. What are the factorization you will have? So 6 like 2 3s ஆன எழுதலாம். உங்களுக்கு plus வேணும், plus 1 வேணும், plus 1 வேணும்னா minus and it is plus. So m² ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா plus 2 and m² is equal to -3. This is not possible. இது மட்டும்தான் possible. m² is equal to 2. So m is equal to plus or minus √2. Any doubts? ஓகேடா, ஓகேடா பசங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் போடுறத பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் above 80டா பசங்க. 85 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். ஓகே? எஸ், நான் எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் திஸ் ஆன்சர். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சால்வ் யூசிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் சால்வ் இட். சரியாடாமா? மைனஸ் இல்லடாமா, இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸும் சேர்ந்து இது பிளஸ்ஸா மாறிடும். சரியாடா பசங்களா? யா. மேம் நியூமரேட்டர்ல இருக்கிறது தானே வெக்டார், டினாமினேட்டர்லயும் இருக்கிறது தானே மேம் பாயிண்ட்ஸ்? இல்ல நியூமரேட்டர்ல இருக்கிறது தான் பாயிண்ட்ஸ், டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க parallel வெக்டார். ஓகே, டோன்ட் சேஞ்ச் இட். நியூமரேட்டர்ல இருக்கிறவங்க யாருடாமா? இட் இஸ் பாயிண்ட்ஸ். டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க தான் parallel வெக்டார். ஓகேங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.8ன்னு நினைக்கிறேன். 6.8ன்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? இது 6.8 தானே? 6.8ஆ 6.5ஆ? ப்ளீஸ் செக் அண்ட் see it. நெக்ஸ்ட் போலாமாமா? m⁴ தான்டா பசங்களா. இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னா m² தான் கிடைப்பாங்க. மிடில் டேர்ம் என்னமோ அதுதான் கிடைப்பாங்க. when you are solving you will have middle term as your answer. So m² தான் ஃபர்ஸ்ட் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் m கிடைப்பாங்க. prove that by vector method the angle in a semicircle. ஒரு semicircle-ல ஒரு angles நீங்க angle in a semicircle. semicircle-ல எந்த ஒரு லைனால ஃபார்ம் பண்ணப்பட்டாலும் சரி, அந்த ஆங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரைட்டா? அவ்வளோதாண்டா பசங்க பாயிண்ட். சரிங்களா? ஸோ we have to prove it is a right angle, which means இது OAB. ஓகேங்களா? OAB. ஓகேவாமா? என்னன்னு பாருங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். யூ ஹாவ் டு டேக் லைக் திஸ். வாட் யூ ஹாவ் டு டூ இட்? சி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் என்னது? ஏசியோட டாட் ப்ராடக்ட்டும் பிசியோட டாட் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு என்னன்னு சொல்லணும்? வாட் யூ ஹாவ் டு டூ இட்? அதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? உங்களோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவங்களோட டாட் ப்ராடக்ட்ஸ் 0ன்னு சொல்லணும். புரிஞ்சுதாடா பசங்களா? ஓகே. ஸோ அதாவது CA vector
vector dot CB vector என்னன்னு கேட்டிருக்காங்க. What is CA vector? CA vector சொன்னோம். CA vector யாருக்கு equal? So A ல இருந்து C க்கு. C ல இருந்து A போலாம். C ல இருந்து A எப்படி போலாம்? C ல இருந்து O வந்துட்டு O ல இருந்து A போய்க்கலாமாடா பசங்களா? Right? So you can write like this is OA minus OC. அப்படி எழுதிக்கலாம்ல. OA minus OC ன்னு எழுதிக்கலாம்ல. into இதை எப்படி எழுதலாம்? OB minus OC ன்னு எழுதிக்கலாம்ல. யா இவங்க எல்லாரும் யாருடாமா? Who is it? OA, OC, OB எல்லாம் என்னது? அவங்க எல்லாருமே ரேடியஸ். ஒரு செமி சர்க்கிளுக்கு ஒரே ஒரு ரேடியஸ் தான் இருக்க முடியும். So it is 0 vector into 0 vector. Your answer is 0. டாட் ப்ராடக்ட் எனக்கு 0ன்னு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு இடப்பட்ட triangle வந்து எனக்கு right angle triangle. So they form a right angle triangle. You got it பசங்களா? அவ்வளவுதான். OA plus OC கிடையாது, மைனஸ் தான் வரும். ending point minus starting point. ending point minus starting point. அப்படி தானே படிச்சிருக்கோம். So OA minus OC. Position vectors 11th standardல படிச்சிருக்கீங்க. ending point minus starting point. diagram necessary இல்லை, நான் உங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். சரியாடாமா? yes. So next one பாருங்க, find the point of intersection of the straight lines. point of intersection கேக்குறாங்க. how do you write the point of intersection ராமா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ஒரு பாயிண்டா மாத்தணும். ஒரு லைன் பாயிண்டா மாத்தணும். இது ஒரு பாயிண்டா மாத்துங்க, இது ஒரு பாயிண்டா மாத்துங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலா எப்ப இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ இது எப்படி பாயிண்டா மாத்துவீங்க? ஒரு லைன் எப்படி பாயிண்டா மாத்துவீங்க? இட் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, இசட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ எக்ஸ் என்னது? எக்ஸ் வந்து 2t plus 1 அண்ட் ஒய் என்னவா இருக்கும்? 3t plus 2 இருப்பாங்க, 4t plus 3 இருப்பாங்க. இதுதான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இந்த ஜெனரல் ஃபார்மேட்ல தான் இருப்பாங்க. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா, ஜெனரல் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்லாம் எப்படி இருப்பாங்க? 5s plus 4, இது 2s plus 1 and this is வெறும் s. சரியாடமா? இந்த ஜெனரல் பாயிண்ட்னா என்னது? ஜெனரல் டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீக்வன்ஸ். சீக்வன்ஸோட ஜெனரல் டேர்ம்னா என்னது? எல்லா டேர்மையும் பொதுவா ஒரு ஆள் குறிப்பிடணும், அதுதான் ஜெனரல் டேர்ம். கரெக்டா? அந்த மாதிரி லைன் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எல்லா பாயிண்ட்டும் குறிப்பிடுற மாதிரி ஒரு பொதுவான பாயிண்ட் தான் இவன். இது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கானது, இது செகண்ட் லைனுக்கானது. இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அந்த இடம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ when you equate them, 2t plus 1 is equal to 5s plus 4, which implies 2t minus 5s is equal to 3. நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு ரெண்டு வேரியபிள். ஸோ 3t plus 2 is equal to 2s plus 1. ஸோ 3t minus 2s is equal to minus 1. இப்போ என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? யாராவது ஒருத்தரை சால்வ் பண்ணீங்கன்னா போதும். யாரை சால்வ் பண்ணலாம்? ரெண்டு பேர்த்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். இதை 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 60 minus 30s is equal to 18. சாரி, 3ஆல தானே மல்டிபிள் பண்ணணும். 60 minus 15s is equal to 9. ஓகேங்களா? சாப்டர் வைஸ் தானடா பசங்களா போயிருக்கோம். ஐம் கோயிங் சாப்டர் வைஸ், ரைட்? இவங்களை பாருங்க, இவங்களை 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 60 minus 4s is equal to minus 2. Just solve them. Minus plus plus. Minus 11s is equal to plus 11. So s is equal to minus 1. இதை மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. s minus 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 into minus 1 plus 4 and 2 into minus 1 plus 1. Next minus 1. So what are the points? minus 1 comma minus 1 comma minus 1. ஓகே வாடாமா? இந்த ஈக்குவேட்டிங் ஸ்டெப் மட்டும் சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஈக்குவேட் டேமா
ஒரு ஆர்டர் பேர் எப்போ ஈக்குவலாக இருப்பாங்க? எக்ஸ் கமா ஒய்யும் ஏ கமா பியும் எப்போ ஈக்குவலாக இருப்பாங்க? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல், செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல். அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எக்ஸ் கோஆர்டினேட்டும் இங்கே இருக்க எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஈக்குவல், இங்கே இருக்க ஒய் கோஆர்டினேட்டும் இங்கே இருக்க ஒய் கோஆர்டினேட்டும் ஈக்குவல், இங்கே இசட் இங்கே இசட், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். யூ காட் இட் எவ்ரிவன்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா புரியுதாடாமா? நெக்ஸ்ட் போலாமா? Okay, see this. Show that the 4 points lie on the same plane. Same plane என்னது? கோப்ளானார்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்னென்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா, மேம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா இருக்கும்ல மேம்? எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றீங்க? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றீங்களா? எஸ் கண்டுபிடிச்சா இதுல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும், டி கண்டுபிடிச்சாதான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியாடாமா? நீங்க யாரை வேணா ஈக்குவேட் பண்ணலாம் அதவன். சரிங்களா? 3 ஈக்குவேஷன் இருக்கு, யாராவது 2 பேர்த்தை எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? you will get your answer. show that the 4 points, 4 பாயிண்ட்ஸ் வந்து பிளேன் மேல தான் இருக்காங்கன்னு நம்ம காட்டணும், ஒரே பிளேன்ல தான் இருக்காங்கன்னு காட்டணும். சரியாடாமா? 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் ஒரே பிளேன்ல இருக்கணும்னு எப்படி காட்டுவீங்க? இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன், இந்த மாதிரி 3 லைன்ஸ் ஒரே பிளேன்ல இருக்காங்கனாலே 4 பாயிண்ட்டும் ஒரே பிளேன்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஹவு டு யூ ப்ரூவ் இட்? இந்த 2 பேர்த்துக்கு லைன்ஸ் கண்டுபிடிங்க, இந்த 2 பேர்த்துக்கு லைன்ஸ் கண்டுபிடிங்க. ஒரே பாயிண்ட் வச்சு எல்லாத்துக்கும் லைன் கண்டுபிடிக்கணும். யூ ஃபைண்ட் ஏபி, ஏசி அண்ட் ஏடி. ஓகேங்களா? ஏபி வெக்டார், ஏசி வெக்டார் அண்ட் ஏடி வெக்டார் கண்டுபிடிங்க. ரைட் பசங்களா? இவங்க 2 பேர்த்தோட டிஃபரன்ஸ். ஸோ 16 6 போச்சுன்னா, ஸோ வாட் இஸ் ஏபி வெக்டார்? யுவர் ஏபி வெக்டார் இஸ் 10i minus 19 plus 7, it is minus 12j minus 4k. What about your AC vector? ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமா மேம்? யாராவது 2 பேர்த்தை எடுத்துக்கலாம்டா பசங்க. சரிங்களா? இவங்க 2 பேர்த்தை சப்ராக்ட் பண்ணுங்க. when you subtract them both, அவங்க 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? 0 minus 6, it is minus 6i, 3 minus of minus plus 10j and minus 6k. 26j வா? 26ல நம்ம சப்ராக்ட் பண்ணணும். minus 19 plus 7, so it is minus 12. சரிங்களா? what about your AD vector? சப்ராக்ட் பண்ணுங்க. இது 6th chapter. yes, it is 6th chapter. exercise number எனக்கு தெரியலையே, exercise number என்னடா பசங்களா? I think it is 6.3 நினைக்கிறேன். 6.2 6.3. ஓகேங்களா? so 2 minus 6, 2 minus 6, it is minus 19 minus of minus 7. it is like that. ஓய், minus of minus 7 ராமா, சப்ராக்ட் பண்ணுங்க. OB minus OA, then that is AB. ஓகேங்களா? so 2 minus 6, it is minus 4, minus 5 or plus 7 will be having 2j and 10 minus, it is 10k. இவங்களுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்கடா பசங்களா. find this box product for this one. what is a box product? formula minus மறந்துட்டேன் மேம். okay, so 10 minus 12 minus 4 minus 6, 10 minus 6 minus 4, 2 and 10. so what is your answer? minus 10 na? இல்லடாமா, 10 minus 0 10 தான். மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா, எஸ் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் மாறும்டா பசங்களா. யா, எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க பசங்களா. ஹவ் டு யூ ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட்? ஆக்சுவலி எவ்ரிதிங் இஸ் டிவிசிபிள் பை 2. சரியா? இதை நீங்கள் சின்னதாகவே மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் 2ஆல் நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? அதை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5i minus 6j minus 2k. So that இந்த குட்டி நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். minus 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 3i minus 5j minus plus 3k. Next, you can take minus 2 as common. So 2i minus j minus 5k. So இதை இப்போ யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? யூஸ் இட் ஹியர். இவங்களை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? 5 minus 6 minus 2. 5 minus 6 minus 2. Next, 3 minus 5, 3. Next, you have 2 minus 1 and 5. Minus 5. So, பசங்களா இன்னொரு half an hour நம்ம இன்னும் end பண்ணிடலாம். சரிங்களா? 0 வருதா செக் பண்ணிட்டீங்களா? எஸ். If it is 0, it is co-planar. அவ்வளோதான். ஓகேவாடாம்மா? எவ்வளோ முடிச்சிருக்கோம் பசங்களா? How much we completed? 36. Okay. minus 3i in AC. இல்லடாமா நான் minus 2 காமனாக எடுத்திருக்கேன். I'm taking minus 2 as common. Okay, yes. Fine, பசங்களா. Find the equation of the tangents of an hyperbola. Hyperbola tangent கண்டுபிடிக்கணும் which is parallel to 10x minus 3y plus 9 is equal to 0. சரியாடாமா? 10x minus 3y plus 9 is equal to 0. இதோட slope கண்டுபிடிங்க. What is the slope? இதோட slope எப்படி கண்டுபிடிப்பீங்க? minus x coefficient by y coefficient. அப்போ minus 10 divided by minus 3. So 10 by 3. உங்களோட slope என்னது? 10 by 3. So இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? a square. Your a square is equal to 16 and your b square is equal to 64. So a is equal to 4 plus or minus 4. a square b square. So what is the tangent formula nama? Tangent formula என்னது? c square is equal to a square m square minus b square. Everyone knows this formula, right? இதுதான் formula of an hyperbola. c square இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. So c is equal to square root of plus or minus square root of a square m square minus m square. சரியாடாமா? So which is equal to plus or minus a square value 16. So 16 into 10 by 3 minus 64. Formula correct and மட்டும் ஒரு டைம் கெஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்கடா பசங்களா. or otherwise I will check. Is 6.4 exercise. Yeah, 10 by 3 the whole square வரும்ல. Yes, thanks Dama சொன்னதுக்கு. Yeah, your formula is correct. ஓகேங்களா? யூஸ் இட் பசங்களா. சரிங்களா? So this is your formula. இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுமா? இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். It is really tough, I know. But கொஞ்சம் கஷ்டப்படணும்டா பசங்களா. சரியா? So it is plus or minus square root of 16 into 100 divided by 9 minus 64. So இந்த 9 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. When you multiple with 9, 64 9 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 60 into 9, it is 540. 540 கூட ஒரு 36. 576. ஓகேங்களா? So it is like plus or minus square root of 1600லேருந்து ஒரு 576 divided by ஒரு 9. ஓகேங்களா? 1600ல 576 போச்சுன்னா it is 1024. So 1024 divided by 9. 1024 is a square number, whether it is a square number. It is 2 power 10. 2 power 10 na, yeah, it is 2 power 5 which is 32 square. சரிங்களா? 32 square, இது 3 square. So 32 by 3.
சரிங்களா? உங்களோட c இதுதான். ஸோ y is equal to mx plus c. உங்களோட m தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. வாட் இஸ் யுவர் m? 10/3. ஸோ அப்போ 10/3 x plus or minus 32/3. இதுதான் உங்களோட tangent. ஓகே வாடம்மா? திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் tangent. அவ்வளோதான்டா பசங்க. இன்னொரு 2 minutes we will be ending. இன்னொரு 3 சம் தான் நம்ம பார்த்துட்டு நான் இந்த லைவை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ see this பசமா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ். இதில் அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த கதையை நான் திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி earth ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. ஓகேங்களா? தி மேக்ஸிமம் அண்ட் சன்னுக்கும் earthக்கும் இருக்கிற நடுவில் சின்ன டிஸ்டன்ஸ் பெரிய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. சின்ன டிஸ்டன்ஸ்னால் இதுதான் சின்ன டிஸ்டன்ஸ், பெரிய டிஸ்டன்ஸ்னால் இதுதான் இருக்கிறதுலே பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ வென் ஐ கால்குலேட் திஸ் லாங்கஸ்ட் சைட், சன்னுக்கும் earthக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஇ. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் ஏஇ. ஓகேங்களா? அப்போ மினிமம்ங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் ஏஇ. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் ஏஇ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 152 × 10⁶ a minus a நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 94.5 × 10⁶. இவங்களை என்ன பண்ணால் உங்களுக்கு கிடைக்குது? யார் ஆஸ்கிங் 2ae. 2 ae வேணும். ஸோ உனக்கு இதுதான் வேணும். ஆட் பண்ணாதான் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் a கேன்சல் ஆவாங்க. ஸோ 2ae is equal to, when you subtract this one, 152ல் 94.5 போச்சுன்னா what is it அம்மா? 152ல் when you are subtracting 90 you will be having 62 வரும். 62ல் ஒரு 5 போச்சுன்னா you will having 157. ஸோ 56.5 into 10⁶. கரெக்டாடாமா? சாரி 57.5. எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டாதீங்கடா பசங்களா. ஓகே 57.5-ஆ 56.5-ஆ? ஐ திங்க் இட் இஸ் 57.5. ஓகே, வாட் இஸ் யர் டவுட்ரா பசங்க? யா யூ கேன் ஆஸ்க் மீ. எப்படி ஏன் ஏஇன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, வெரி குட் கொஸ்டின். சரி, ஓகே. சி, இதுதான் வந்து எலிப்ஸ். எலிப்ஸ் அப்படின்னா இதுதான் வந்துட்டு வேர்டெக்ஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு வேர்டெக்ஸ் பாயிண்ட், இது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து சென்டர் லைன். சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏஇன்னு. சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக இது சென்டர் டு வேர்டெக்ஸ். ஒரு சென்டருக்கும் ஒரு வேர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. சென்டர்லேருந்து ஃபோக்கஸ், ஸோ விச் இஸ் ஏஇ. அப்போ ஏ ப்ளஸ் ஏஇ. யூ காட் இட் பசங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஃபுல்லாக போனால் ஏ, இது வரைக்கும் போனால் ஏஇ. அப்போ மீதி இருக்கிறது ஏ மைனஸ் ஏஇ. சிக்ஸ் 6.1 வந்துட்டு முன்னாடி சில ப்ரூவ் தட் சம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் சொல்லித்தாங்க மேம் ப்ளீஸ். சரி பசங்களை 6.1ல் இருக்க நிறைய ப்ரூஃப் சம்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். 6.1 எக்ஸசைஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். சரிங்களா? அது வந்துட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் 6th சாப்டருக்கு மட்டும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேரபோலா டிஸ்டன்ஸ்க்கும் ஹைப்பரபோலா அண்ட் எலிப்ஸ் டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக. எஸ், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. சரியாடாமா? பேரபோலாவில் சென்டரே கிடையாது. ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸில் சென்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாடம்மா? அந்த வீடியோலாம் பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளேஸில் போய் தனியாக சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. சரியாடம்மா? இது வந்து ஒரு இன்சைட் 1 மார்க்ஸ். ஸோ ஒரு இன்சைட் கொஷின். பிபி பிஸ் அ ஃபோக்கல் கார்டு. ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபோக்கல் கார்டுனா என்னது? ஃபோக்கல் லென்த், அந்த லேட்டஸ்ட் ரெக்டம் தான் ஃபோக்கல் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோக்கல் கார்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பி அண்ட் பி டேஷ்னு சொல்லிட்டு.
இது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, யூ நோ திஸ் இஸ் தி பேரபோலா. ஒருத்தர் கொடுத்துட்டார், இது வந்து 18,12. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் ட்ராமா. என்னது, இந்த லைனோட இன்டர்செக்ஷன் தான், இந்த லைன் அண்ட் அந்த கர்வோட இன்டர்செக்ஷன் தானே அந்த பாயிண்ட்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைன் என்னது, வாட் இஸ் திஸ் லைன்? இந்த லைன் யார் வழியாக போவாங்க? ஃபோக்கஸ் வழியாக போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வாட் இஸ் யர் ஃபோக்கஸ்? இதுலேருந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிங்க. 4a is equal to 8. ஸோ a is equal to 2. அதாவது x is equal to 2 தான் அந்த லைன். x is equal to 2ங்கிற லைனும் இந்த பேரபோலாவும் எங்கே மீட் பண்ணுவாங்க? எங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க? எஸ் 575 into 10 power 5ன்னு எழுதிக்கலாம் ஆதவன். சரியாடாமா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட மீட்டிங், ஜஸ்ட் சால்வ் தெம். ஸோ x is equal to 2 நீங்கள் போட்டிங்கன்னா y square is equal to 16. ஸோ y is equal to plus or minus 4. ஒரே நிமிஷம் பசங்களா. I should have plus or minus 4. Focal chord is different. X is equal to 2 how? ஒக்க நிமிஷங்க. Actually உங்களுக்கு focal card ன்னு ஒன்று இல்லவே இல்லை. You don't have focal card with you, right? ஆமா தானடா பசங்களா? ஒரு புக்கில் ஃபோக்கல் கார்டுன்னு ஏதாவது வேர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோக்கல் கார்டு. ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 8. டே லேட்டஸ்ட் ரெக்டம்னாலே 4a தானே. என்னடா பசங்களா புதுசாக டவுட் கேட்குறீங்க? ஆக்சுவலி உங்களோட ஃபோக்கல் கார்டுக்கு உங்களுக்கு எந்த ஃபார்முலாஸும் இல்லை. ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்கடாமா. Length of a focal chord perpendicular to the axis is the latest rectum. அந்த focal chord லைனுக்கும் ஒரு லைன் அண்ட் ஒரு பாயிண்ட்டை சால்வ் பண்ணிங்கன்னா you will be having latest rectum. No problem பசங்களா. ஸோ யூ லீவ் திஸ் கொஷன். சரிங்களா? இந்த கொஷன் எப்படி இங்கே வந்துச்சுன்னா தெரியல. ஓகே, find the equation of the tangent and normal to the parabola at 1, -3. சரிங்களா? equation of tangent and normal. How do you solve this பசங்களா? x ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும்? x(x1). y ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும்? y(y1). xக்கு பதிலாக x plus x1/2, yக்கு பதிலாக y plus y1/2. இதெல்லாமே நீங்கள் போடணும். சரியாடாமா? ஸோ see this, x ஸ்கொயருக்கு பதிலாக x(x1) and இவங்களுக்கு பதிலாக 6 into x plus x1/2 and this is 4 into y plus y1/2 plus 5 is equal to 0. Now you use it, பசங்களா. மேம் சில கொஷின்ஸ்லாம் கொஷின் பேப்பரில் ரெஃபர் பண்ண மேம், அதெல்லாம் நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக இருக்குது. எஸ்டா பசங்களாம் இதில் நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குதா, அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு தான் வந்தேன். ஐ ரியலி வாண்ட் டு ரிவைஸ் தி கான்செப்ட் டு யூ. சரிங்களா? ஸோ
5 மார்க்ஸ் ஆனால் நான் 5 மார்க்ஸ் எதுவுமே கிரியேட்டிவ் சம்ஸ் கொண்டு வரல, எல்லாமே புக் பேக் சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு லைவ் எல்லாமே புக் பேக் சம்ஸ் தான் பார்க்குறோம். சரியாடா பசங்க? நோ கிரியேட்டிவ் சம்ஸ் இன் தட். பட் இதில் சில கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவ், அதெல்லாம் பேசிக் தான், நீங்கள் போடுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இவனை கேன்சல் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ் அண்ட் இவங்களை கேன்சல் பண்ணிக்கோங்க 2 டைம்ஸ். இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூஸ் தி பாயிண்ட் 1, -3. ஸோ x plus 1. So 3x plus 3. Next இதுக்கு பதிலா -3. So plus 2y minus 6 plus 5 is equal to 0. So what happened? 3x plus 2y, 4x plus 2y plus 2 is equal to 0. So 2x plus y plus 1 is equal to 0. இதுதான் உங்களோட tangent equation. This is your tangent equation. What about your normal equation? உங்களோட normal equation என்ன வரப்போகுது? Your normal equation will be இதோட opposite. ரெண்டு பத்தியும் மாற்றிக்கோங்க. ரெண்டு பத்தியும் மாற்றினீங்கன்னா you will be having minus y, minus x plus 2y plus k is equal to 0. Use the point 1, -3 here. Yes, 1, -3 use பண்ணுங்க. So minus 1 minus 6 plus k is equal to 0. So k is equal to 7. கரெக்டாடாமா? அது இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus x plus 2y plus 7 is equal to 0. இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். ஓகே, எந்த கொஸ்டனுக்கு எந்த மெத்தட் மேம் யூஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ மௌஷிகன் நம்மளுக்கு ஈக்குவேஷன் அண்ட் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. whenever you have a point, ஓகேவா? இந்த கர்வ் உங்களுக்கு தெரிஞ்ச கர்வ், அதாவது x² வரைக்கும் இருந்தால் ஓகே. x²க்கு மேலே வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டாங்கன்னா dy/dx யூஸ் பண்ணிக்கோங்க. 7th சாப்டருக்கு போய்க்கோங்க. ஓகேவா? வெறும் x² x டேர்ம் y டேர்ம் அப்படி தான் இருக்காங்கன்னா நான் சொன்ன இந்த ஷார்ட்கட் மெத்தட், x²க்கு பதிலாக x(x1), y²க்கு பதிலாக y(y1), x-க்கு பதிலாக x plus x1/2, y-க்கு பதிலாக y1 plus y/2 அப்படின்னு போட்டு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்டாம்மா. இதுவே நீங்கள் 7th சாப்டர் வழி தாராளமாக போகலாம். இதுக்கும் நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சி dy/dx கண்டுபிடிச்சி பாயிண்ட் யூஸ் பண்ணி அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வரும். ஓகேவா? யூ கேன் ஆல்சோ யூஸ் 7th சாப்டர் மெத்தட் ஃபார் திஸ். பட் இட் இஸ் பேரபோலான்னு அவன் தெளிவாக சொன்னதுனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். One more equation please. One more time equations na. One more questions. Okay, no problem. யாரா பசங்களா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னது? இதுக்கான அர்த்தம் என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமா? இவங்க தான் வந்துட்டு A and Bல மீட் பண்ணுறாங்க. ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ட்ரான் ஆன் AB as a diameter. ஓகேங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மீட் இந்த ஒரு ஆக்சஸ், இந்த ஒரு லைன் வந்து ஆக்சஸை மீட் பண்ணுறாங்க. ஆக்சஸை மீட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்கள 0 x 0ன்னு போடுங்க. x 0ன்னு போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். 4y is equal to 12. So y is equal to 3. So 0,3ங்கிறது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் y 0ன்னு போட்டிங்கன்னா 3x is equal to 12. So x is equal to 4. So 4,0 ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு a, இது வந்து a, இது வந்து நம்மளுக்கு b. சரியாடாமா? யூஸ் x1 y1, x minus x1 அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ x minus 4 into xன்னு இருக்கும் ப்ளஸ் y minus 3 into y இருக்கும், which is equal to 0. So x square minus 4x plus y square minus 3y is equal to 0. இதுதான் நம்மளோட சர்க்கிள் ஈக்குவேஷன். சரிடா பசங்களா? ஓகேடா பசங்களா? அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ் திஸ் ஆப்ஷன். இஃப் தி ஈக்குவேஷன் இவங்க சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது எக்ஸ் ஸ்கொயர்டாமா, சாரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ கியூவோட வேல்யூ என்னது 3. அண்ட் செகண்ட் விஷயம் என்னடாமா, எக்ஸ்ஒயோட கோஃபிஷியன்ட் நம்மளுக்கு 0வா இருக்கணும். அப்போ பியோட வேல்யூவும் 3. ஸோ ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 3x² + 3y²
and minus 6x and it is 72. Minus 72 is equal to 0. In the equation 3 ஆல divide பண்ணணும். So x square plus y square minus 3x minus 72 என்னென்ன divide பண்ணீங்கன்னா I think 24 which is equal to 0. சரியாடாமா? இப்போ பாருங்க உங்களோட 2g your 2g போதுமா? ஓகே இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் பசங்களா, டோன்ட் வரி. உங்களோட 2g வந்து minus 3, so g oda value என்னது minus 3/2, f oda value 0. So what is your center? Your center is 3/2, 0. What is your radius, Dhamma? Your radius is equal to square root of g square. So 9/4 minus of minus plus 24. Two தானே மேம் வரும். எங்கடா 2 வரும்? This is 3, 3 2s are 6. Sorry. Yeah, it is 2 la. Really sorry. So g oda value வந்து minus 1. So it is 1, 0. Sorry, Dhamma, sorry. 1, 0. And what about this? 1 plus 24. 1 plus 24 is 25, which is 5. So radius 5 units and center வந்து 1, 0. இல்லடா பசங்களா 2 தானே வரும். You will be having 2, so 2g is equal to 2, so g is equal to 1 ல. அவ்வளவுதானே பசங்களா. So you will have 4th chapter. So இந்த 4th and 3rd chapter நீங்க பண்ணுங்க. இதோட PDF நான் இப்பவே அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். அவங்க ஒருவேளை தூங்கலன்னா அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. சரியாடாமா? So that's it for today class. Any doubts you can ask me or we can leave. Okay, yes டா பசங்களா, நான் சென்ட் பண்றேன். சரிங்களா? So bye everyone. tada. Differentiation and integration. Okay டா பசங்களா. So bye everyone.